இன்று நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லப் போகிறேன். அது ஒரு திரைப்படக் கதைக்கு சற்றும் குறையாதது. ஒவ்வொரு கதைக்கும் ஒரு முடிவு உண்டு என்று சொல்வார்கள். ஆனால் சில கதைகளின் முடிவு ஒரு புதிய புயல் போன்ற தொடக்கமாக அமையும். எனது விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்திட்ட சரியாக 30 வினாடிகளுக்குப் பிறகு என் ஆணவமிக்க நாத்தனார் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார் மற்றும் அவருடைய அனைத்து சொத்துக்களும் முடக்கப்பட்டன. என் மாமியார் பதறிப்போய் எனக்கு 100க்கும் மேற்பட்ட முறை ஃபோன் செய்தார். ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் புன்னகையுடன் இதையே சொன்னேன். மன்னிக்கவும், நீங்கள் தவறான எண்ணுக்கு அழைக்கிறீர்கள். நான் ஃபோனை கீழே வைத்தேன். வாயில் காய்ந்த அரிசி மணிகளை விழுங்க முயற்சித்தேன். ஆனால் என் தொண்டை கசப்பால் நிறைந்திருந்தது. கடந்த 3 ஆண்டுகளாக என் புகுந்த வீட்டில் இரவு உணவு இப்படித்தான் இருந்தது. அது உணவாக இருந்ததில்லை, மாறாக என் குற்றங்களுக்கான தீர்ப்பு சொல்லப்படும் நீதிமன்றமாக இருந்தது. என் குற்றம், நான் ஏழையாக இருந்தது. அதிக சம்பளம் வாங்கும் வேலை என்னிடம் இல்லாதது. மேலும் மிகப்பெரிய குற்றம், சாரதாஜியின் செல்ல மகனான சமீரை நான் திருமணம் செய்து கொண்டது. என் முன்னால் என் மாமியார் சாரதாஜி அமர்ந்திருந்தார். சாட்டையடிக்கு குறையாத அவரது கூர்மையான கண்கள் என்னை மேலிருந்து கீழ்வரை உற்று பார்த்து நான் அணிந்திருந்த உடைகளின் மீது நிலைத்து நின்றன. ஏய், சாப்பிடப் போகிறாயா அல்லது இங்கேயே சிலை போல அமர்ந்திருக்கப் போகிறாயா? முகத்தைப் பார், ஏதோ துக்க வீட்டுக்கு வந்தது போல இருக்கிறது. உன்னை போன்ற ஒரு துரதிர்ஷ்டசாலி பெண்ணை மருமகளாக கொண்டு வந்த இந்த வீட்டின் தலையெழுத்தே கெட்டுப்போனது. சாப்பிடும் முறை தெரியாது, வேலை செய்யும் திறமை இல்லை, என் மகனின் வாழ்க்கையை வீணாக்கவே வந்திருக்கிறாய். அவரது விஷம் நிறைந்த குரல் உணவு மேசையில் நிலவிய அமைதியில் எதிரொலித்தது. மற்ற மூவரும் தங்கள் தட்டுகளிலிருந்து பார்வையை உயர்த்தினார்கள். என் அருமை நாத்தனார் ரியா உதடுகளில் வழக்கமான எகத்தாள புன்னகையுடன் என்னை பார்த்தாள். கடந்த 3 ஆண்டுகளாக இந்த புன்னகைக்கு நான் பழகிவிட்டேன். அவளுக்கு சமீபத்தில் ஒரு பெரிய மீடியா நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் மேனேஜர் பதவிக்கு பதவி உயர்வு கிடைத்திருந்தது. மாதம் 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் என்பது இந்த வீட்டின் அமைதியையும் என் சுயமரியாதையையும் நசுக்குவதற்கு அவள் பயன்படுத்திய மிக கூர்மையான ஆயுதமாக இருந்தது. அம்மா, நீங்களும் என்ன சொல்கிறீர்கள்? அன்னிக்கு கஷ்டமாக போகிறது. பாவம், அவளிடம் நல்ல உடைகள் வாங்கக்கூட பணம் இல்லை. 20,000 ரூபாய் சம்பளத்தில் எப்படித்தான் காலத்தை கழிக்கிறாளோ? அண்ணனின் ஆதரவு மட்டும் இல்லையென்றால் அவள் தெருவுக்கு வந்திருப்பாள். சரி அண்ணி, உங்கள் விதியை நொந்து கொள்வதை நிறுத்துங்கள். ஏழை வீட்டு மருமகளின் விதி இதுதான். ரியா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஏற்கனவே கிழிந்து போயிருந்த என் சுயமரியாதை மீது ஊசி போல குத்தியது. நான் என் முகத்தை தட்டில் தாழ்த்திக் கொண்டேன். மேஜைக்கு அடியில் என் கைகள் எவ்வளவு பலமாக மூடிக்கொண்டிருந்தன என்றால் என் விரல் நுனிகள் வெளுத்துப் போயிருந்தன. சமீர், என் கணவன், அந்த மனிதன் யாருடன் நான் 3 ஆண்டுகள் கழித்தேனோ, அவன் மெல்ல இருமிவிட்டு தன் தாயின் தட்டில் ஒரு துண்டு காய்கறியை வைத்தான். அம்மா, சாப்பிடுங்கள், ஆறிப்போகிறது. ரியா, நீயும் சாப்பிடு. வேலை காரணமாக ஆஜகல இப்போதெல்லாம் அதிக களைப்பாக இருக்கிறாய். கொஞ்சம் நன்றாக சாப்பிடு என்று கூறிவிட்டு என் இருப்பை முற்றிலும் அலட்சியம் செய்தான். நான் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த அவமானகரமான சொற்களை அவன் காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. அவனது தாய் மற்றும் சகோதரியால் நான் அவமானப்படுத்தப்படுவது மூச்சு விடுவதைப் போல அவனுக்கு சாதாரணமாகிவிட்டது. நான் முதன்முதலில் அவன் குடும்பத்தை சந்திக்க வந்த நாளை நினைத்துக் கொண்டேன். அப்போது என் உண்மையான அடையாளத்தை மறைத்திருந்தேன். நான் ஒரு சாதாரண அலுவலக ஊழியர் என்றும் என் பெற்றோர் சிறுவயதிலேயே இறந்துவிட்டார்கள் என்றும் மட்டுமே சொல்லியிருந்தேன். நான் எவ்வளவு அப்பாவித்தனமாக இருந்தேன்! சமீர் மீதான உண்மையான காதல் ஒவ்வொரு கஷ்டத்தையும் கடந்துவிடும் என்றும், அவன் என் பணம் அல்லது அந்தஸ்தை பார்த்து அல்ல, என்னை பார்த்துதான் காதலிக்கிறான் என்றும் நினைத்தேன். ஆனால் நான் தவறு செய்திருந்தேன். அவரது அன்பு, அவரது குடும்பத்தின் பணம் மற்றும் அந்தஸ்து குறித்த முன்முடிவுகளுக்கு முன்னால் மிகவும் சிறியதாகவும் பலவீனமானதாகவும் நிரூபணமானது. எனக்கு குடும்ப பின்னணி இல்லை என்பதாலும், அவர்களைப் போல ஆடம்பரமாக செலவு செய்ய பணம் இல்லை என்பதாலும் அவர்கள் என்னை இழிவாக பார்த்தனர். தங்களை சமூகத்தின் உயர்தட்டு என்று கருதிக் கொண்ட ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க குடும்பம் அது. நான் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டேன். ஒரு நல்ல மனைவியாகவும் ஒரு சிறந்த மருமகளாகவும் மாற முழு முயற்சி எடுத்தேன். ஒரு நாள் அவர்கள் என்னை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கையில் வீட்டின் ஒவ்வொரு வேலையையும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செய்தேன். ஆனால் அனைத்தும் வீணானது. என் பொறுமை அவர்கள் மேலும் ஆதிக்கம் செலுத்த ஒரு வாய்ப்பை வழங்கியது. என் மௌனத்தை என் பலவீனமாகவும் என் சகிப்புத்தன்மையை என் கோழைத்தனமாகவும் அவர்கள் கருதினர். நான் ஒரு நீண்ட மூச்சு இழுத்தேன். என் நெஞ்சுக்குள் எழும்புவதை தடுக்கும் புயலை அடக்க முயன்றேன். இன்னும் சிறிது நேரம் மட்டுமே இருந்தது. 3 ஆண்டுகள் பொறுத்துக்கொண்டேன். இந்த கடைசி சில நாட்களை பொறுத்துக்கொள்ள முடியாதா?
நான் எப்போதோ ரகசியமாக திட்டமிட்டுக் கொண்டிருந்த அந்த திட்டம் சரியான நேரத்திற்காக காத்திருந்தது. உணவு மேஜையில் நிலவிய கனமான மௌனத்துடன் இரவு உணவு முடிந்தது. வழக்கம்போல அமைதியாக பாத்திரங்களை எடுத்து சமையலறையை சுத்தம் செய்தேன். நான் டிராயிங் அறைக்கு திரும்பியபோது சாரதா டிவியை பார்த்து கொண்டிருந்தார். ரியா தனது புதிய நெயில் பாலிஷை உலர்த்திக் கொண்டிருந்தாள். என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்த ரியா எகத்தாளத்துடன் சொன்னாள், கேளுங்கள் அண்ணி, உங்கள் நிறுவனத்தில் உதவியாளர் வேலை காலியாக இருப்பதாக கேள்விப்பட்டேன். ஏன் அங்கே விண்ணப்பிக்கக்கூடாது? உங்களின் தற்போதைய 20,000 ரூபாய் சம்பளத்தை விட கூடுதலாக கிடைக்கலாம். நான் நின்றேன், ஆனால் திரும்பவில்லை. என் முதுகின் பின்னால் அவளது வெறுப்பு நிறைந்த பார்வையை என்னால் உணர முடிந்தது. உங்கள் அக்கறைக்கு நன்றி ரியா, என் வேலை நன்றாகவே போய்க் கொண்டிருக்கிறது என்று வியக்கத்தக்க வகையில் அமைதியான குரலில் பதிலளித்துவிட்டு நேரடியாக என் அறைக்குச் சென்றேன். கதவை மூடியதும்தான் பெருமூச்சு விட்டேன். ஜன்னலுக்கு வெளியே அடர்ந்த இருளை பார்த்தேன். நேரம் வந்துவிட்டது. இந்த அவமானகரமான வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டுவர வேண்டிய நேரம் இது. அலமாரியில் மறைத்து வைத்திருந்த எனது 2வது போனை எடுத்தேன். நான் தினமும் பயன்படுத்தும் மலிவான போனை விட இது முற்றிலும் வேறானது. எனக்கு மனப்பாடமாக தெரிந்த ஒரு எண்ணை டயல் செய்தேன். ஹலோ சுரேஷ்ஜி, தயாரிப்புகள் எந்த நிலை வரை வந்துள்ளன? மறுமுனையில் இருந்து ஆழ்ந்த மரியாதையான குரல் கேட்டது. அது கடந்த 10 ஆண்டுகளாக என்னுடன் இருக்கும் எனது உதவியாளர் சுரேஷ்ஜியின் குரல். அதிதி மேம், அனைத்தும் உங்கள் உத்தரவுப்படி தயாராக உள்ளது. உங்கள் ஒரு சைகைக்காக காத்திருக்கிறேன். எல்லாம் உடனடியாக அமல்படுத்தப்படும். நான் கண்களை மூடிக்கொண்டேன். என் புகுந்த வீட்டார் சொன்ன ஏச்சுகள், அவர்களின் வெறுப்பு நிறைந்த பார்வைகள் என் முன்னால் மீண்டும் ஒருமுறை வந்து சென்றன. மிகவும் நல்லது. நாளை மறுநாள் காலை நான் மேரேஜ் ரெஜிஸ்டர் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்த சரியாக 30 வினாடிகளுக்குப் பிறகு திட்டத்தை தொடங்கிவிடுங்கள். சரி மேம். அழைப்பு முடிந்தது. கால் ஹிஸ்டரியை அழித்தேன். சிம் கார்டை அகற்றினேன். போனை மீண்டும் அதன் இடத்தில் வைத்தேன். அன்று இரவு நான் மிகவும் ஆழ்ந்து உறங்கினேன். கடந்த 3 ஆண்டுகளில் கண்ட மிகச்சிறந்த தூக்கம் அது. என் கெட்ட கனவு முடியப் போகிறது, ஆனால் அவர்களின் கெட்ட கனவு இப்போதுதான் தொடங்கப் போகிறது. ரியா எப்போதும் என் கண்களில் ஒரு முள் போல குத்திக் கொண்டிருந்தாள். அது கூர்மையானது மட்டுமல்ல, நச்சுத்தன்மை வாய்ந்ததும் கூட. நான் இந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்த நாளிலிருந்து என் மீதான வெறுப்பை அவள் மறைத்ததே இல்லை. அவள் பார்வையில் நான் ஒரு முட்டாள், நாகரிகமற்ற உடை அணியும் படிப்பறிவு குறைந்த பெண். எல்லாவற்றையும் விட அவமானகரமான விஷயம் என்னவென்றால், நான் பணம் சம்பாதிக்கவில்லை என்பதுதான். அவள் தன்னை 21ஆம் நூற்றாண்டின் வெற்றிகரமான பெண்ணாக கருதினாள். ஒவ்வொரு பெண்ணும் பின்பற்ற வேண்டிய ஒரு முன்மாதிரி என்று நினைத்துக் கொண்டாள். அவளது வெற்றியின் அளவுகோல் மாதம் 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம். அந்த எண்ணிக்கை ஒவ்வொரு உணவின் போதும், ஒவ்வொரு பேச்சின் போதும், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டது. இது ரியாவின் மதிப்பை நிரூபிப்பதற்கும் அதே சமயம் என்னை இழிவுபடுத்துவதற்கும் ஒரு மந்திரமாக மாறிவிட்டது. அம்மா, இதோ பாருங்கள், நான் புதிய பிராண்டட் பேக் வாங்கியிருக்கிறேன். இது 75,000 ரூபாய். அண்ணியின் ஆண்டு வருமானத்தை விட இது அதிகம் என்று கூறி அந்த பளபளப்பான தோல்பையை என்னிடமும் சாரதாஜியிடமும் ரியா காட்டினாள். அவள் இன்னும் அகற்றாத அந்த விலைப்பட்டியலை, பிரைஸ் டாக் எனக்கு தெரியும் என்றே வேண்டுமென்றே காட்டினாள். சாரதாஜி பாராட்டுவது போல தலையசைத்தார். அவர் கண்களில் பெருமிதம் மின்னியது. என் மகளைப் போல யாரும் இருக்க முடியாது. பெண் என்பவள் இப்படித்தான் இருக்க வேண்டும். சுயமாக சம்பாதித்து தனக்காக செலவு செய்ய வேண்டும். நாள் முழுவதும் கணவனின் வருமானத்திலேயே வாழும் சிலரைப் போல அல்ல. நான் அமைதியாக தலைகுனிந்து உணவை வேக வேகமாகச் சாப்பிடத் தொடங்கினேன். அந்த பை ஒரு போலியான ஃபேக் ஃபர்ஸ்ட் காப்பி பை என்பது எனக்கு தெரியும். அதன் உண்மையான விலை அவள் சொன்ன விலையில் 10ல் 1 பங்கு கூட இருக்காது. ஆனால் நான் எதுவும் சொல்லவில்லை, ஏனெனில் யாரும் என் பேச்சை நம்ப மாட்டார்கள் என்று எனக்குத் தெரியும். அவர்களை பொறுத்தவரை என்னைப் போன்ற ஏழை பெண்ணுக்கு அசல் எது போலி எது என்று எப்படி தெரியும்? ரியாவின் ஆணவம் பொருட்களை காட்டுவதுடன் மட்டும் நின்றுவிடவில்லை. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அவள் தலையிட்டாள். நான் அணியும் உடை முதல் பேசும் விதம் வரை எல்லாவற்றிலும். ஏன் இரவு உணவுக்கு என்ன சமைக்க வேண்டும் என்பதைக் கூட அவளே தீர்மானித்தாள். ஐயோ கடவுளே அண்ணி, இந்த பருப்பை ஏன் இவ்வளவு உப்பாகச் செய்தீர்கள்? அண்ணனுக்கு அதிக உப்பு பிடிக்காது என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்கள் கிராமத்தில் எல்லாரும் இப்படித்தான் சாப்பிடுவார்களா? என்று முகத்தை சுளித்துக்கொண்டு ஏதோ பயங்கரமான விஷயம் போல அந்த பருப்பு கிண்ணத்தை தள்ளி வைத்தாள். சமீர் வழக்கம்போல ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அமைதியாக ஆம்லெட் துண்டை எடுத்துக்கொண்டு உணவை முடித்தான். நான் சமீர் சுவைக்கேற்பதான் செய்தேன் என்றும், இன்று தவறுதலாக உப்பு அதிகமாகிவிட்டிருக்கலாம் என்றும் விளக்க முயன்றேன்.
ஆனால் ரியா எனக்கு வாய்ப்பே கொடுக்கவில்லை. சப்பைக்கட்டு கட்டாதீர்கள். சமைக்கத் தெரியவில்லை என்றால் ஒப்புக்கொள்ளுங்கள். நான் நாளை ஒரு புதிய ஏர் ஃப்ரையர் வாங்கி வருகிறேன். நவீன காலத்து சாதனம், எண்ணெயும் மசாலாக்களும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். பிறகு தேன் தடவிய குரலில் சமீரை பார்த்து, ஏன் அண்ணே, ஒரு பெரிய ஏர் ஃப்ரையர்? நான் சொல்வது சரிதானே? ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய வேண்டும் அல்லவா என்று கேட்டாள். சமீர் தலையசைத்து, ஆமாம், நீ சொல்வது சரிதான், நீயே வாங்கிவிடு. பணத்தை பற்றி கவலைப்படாதே, நான் தருகிறேன் என்றான். யாரோ என் இதயத்தை கசக்கி பிழிவது போல இருந்தது. நான் அவன் மனைவி, ஆனால் இந்த வீட்டில் என் குரலுக்கு எந்த மதிப்பும் இல்லை. ஒவ்வொரு முடிவும் அவனது தாயும் சகோதரியுமே எடுத்தனர். அவமானத்தின் உச்சகட்டம் சமீரின் தாத்தா நினைவு நாளில் நடந்தது. அன்று வீட்டில் நிறைய உறவினர்கள் வந்திருந்தார்கள். நான் அதிகாலை 4 மணிக்கே எழுந்து பலகாரங்களை தயார் செய்ய வேண்டியிருந்தது. நான் மட்டும் சமையலறையில் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்தேன். எல்லாம் தயாரானதும் ஒரு நல்ல சேலையை அணிந்து கொண்டு விருந்தினர்களைச் சந்திக்க வெளியே வந்தேன். ரியா ஒரு விலையுயர்ந்த டிசைனர் உடையில் இருந்தாள். மேக்கப்பில் அவள் முகம் மின்னியது. அந்த விழாவின் தொகுப்பாளினி அவள்தான் என்பது போல விருந்தினர்களிடையே சுற்றி வந்தாள். ஒரு அத்தை என் வேலையைப் பற்றி கேட்டபோது ரியா சட்டென்று குறுக்கிட்டு, அண்ணி ஒரு சிறிய நிறுவனத்தில் கிளார்க் வேலை செய்கிறார் அத்தை. வரும் சம்பளம் பெட்ரோல் செலவுக்கு கூட பற்றாது. அண்ணன் ஆதரவாக இருப்பதற்கு நன்றி, இல்லையென்றால் எப்படி வாழ்ந்திருப்பார்களோ தெரியவில்லை நிலவியது. அனைவரின் பார்வையும் என் மீது நிலைத்தது. சிலரிடம் பரிதாபம் இருந்தது, சிலரிடம் ஆர்வம், சிலரிடம் ஏளனம். என் முகம் அவமானத்தில் தகித்தது. காதுகள் அடைத்தன. மக்களின் பொழுதுபோக்கிற்காக நிறுத்தப்பட்ட சர்க்கஸ் விலங்கு போல நான் உணர்ந்தேன். நான் சமீரை பார்த்தேன். என் கணவனிடமிருந்து ஒரு வார்த்தை வரும் என்று எதிர்பார்த்தேன், ஆனால் இல்லை. அவன் தலைகுனிந்து உண்பது போல நடித்தான். என் பார்வையை தவிர்த்தான். அப்போதே எனக்கு புரிந்துவிட்டது, எல்லாம் உண்மையிலேயே முடிந்துவிட்டது என்று. காதல், நம்பிக்கை என அனைத்தும் இறந்துவிட்டன. இனி என்னால் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. அந்த இரவு அனைத்தையும் மூட்டை கட்டி வைத்த பிறகு நான் சுரேஷ்ஜிக்கு ஃபோன் செய்தேன். அவர் என் தந்தை நியமித்த உதவியாளர். அவர் மறைவதற்கு முன்பிலிருந்தே என்னுடன் இருந்தவர். எனது உண்மையான அடையாளத்தை தெரிந்திருந்த ஒரே நபர் சுரேஷ்ஜி மட்டுமே. அவர் மீதுதான் எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. நான் என் விவாகரத்து முடிவு மற்றும் பழிவாங்கும் திட்டத்திற்காக தேவையான ஏற்பாடுகளை செய்யச் சொன்னேன். சுரேஷ்ஜி ஒரே ஒரு கேள்வி கேட்டார், மேம், நீங்கள் இதில் உறுதியாக இருக்கிறீர்களா? இது தொடங்கிவிட்டால் பின்வாங்குவதற்கு வழியே இருக்காது. நான் கண்ணாடியில் என்னை பார்த்தேன். சோர்வான கண்கள், வாடிய முகம் மற்றும் பழைய உடைகள் அணிந்த அந்த பெண். இது நான் அல்ல. இது நான் தகுதியான வாழ்க்கையும் அல்ல. நான் உறுதியாக இருக்கிறேன் என்று உறுதியான குளிர்ந்த குரலில் பதிலளித்தேன். அவர்கள் என் இளமையின் 3 ஆண்டுகளை பறித்துவிட்டார்கள். இப்போது அவர்கள் அதை வட்டியும் முதலுமாக திருப்பித் தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆம், ரியா என் ஆணவமிக்க நாத்தனார். அவளுக்கு தன் நிறுவனம், தன் மேலாளர் பதவி, தன் 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் மீது மிகப்பெரிய கர்வம் இருந்தது. ஆனால் அவள் வேலை செய்யும் அந்த நிறுவனம் உண்மையில் விக்ரம் என்டர்பிரைசஸ் இன் ஒரு சிறிய துணை நிறுவனம் என்பது அவளுக்கு தெரியாது. அதே விக்ரம் என்டர்பிரைசஸில் எனக்கு 51% பங்குகள் இருந்தன. அவளது மேலாளர் பதவி உட்பட நிறுவனத்தின் அனைத்து மூத்த ஊழியர்களின் விதியும் என் கைகளில் இருந்தது. என் ஒரே ஒரு சைகையில் அவள் இவ்வளவு பெருமைப்பட்ட அந்த வாழ்க்கை மற்றும் தொழில் கண்ணிமைக்கும் நேரத்தில் புகையாய் மறைந்துவிடப் போகிறது. அந்த நாள் இப்போது வெகு தொலைவில் இல்லை. சமீர் ஒரு காலத்தில் என் வானமாக இருந்தான். என் இளமையின் தூய்மையான மற்றும் தீவிரமான அன்பால் அவனை நேசித்தேன். பணம் அல்லது அந்தஸ்துக்கு இடமில்லாத காதல்லது. ஒரு தொண்டு நிகழ்வின் போது, சேரிட்டி ஈவெண்ட், ஒரு கிராமத்தில் அவனை சந்தித்தேன். அவன் ஒரு அப்பாவித்தனமான நேர்மையான சிவில் இன்ஜினியராக இருந்தான். அவனது புன்னகை குளிர்காலத்தின் சூரியனைப் போல கதகதப்பானது. அவனுக்கு நான் யார் என்று தெரியாது. நானும் அவனிடம் சொல்லவில்லை. நான் ஒரு சாதாரண பெண்ணைப் போல நேசிக்க விரும்பினேன். எங்கள் காதலின் காலம் மிகவும் அழகாக இருந்தது. அவன் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கேடயமாக இருப்பதாகவும் என்னை யாரும் துன்புறுத்த விடமாட்டேன் என்றும் வாக்குறுதி அளித்தான். அந்த வாக்குறுதிகளை நம்பி நான் கண்மூடித்தனமாக அவனை விசுவாசித்தேன். ஆனால் திருமண வாழ்க்கை ஒரு மாயக்கதை அல்ல. அவனது தாய் மற்றும் சகோதரியுடன் ஒரே கூரையின் கீழ் வாழத் தொடங்கியபோது சமீர் மெல்ல மெல்ல மாறினான். என்னை காக்க நின்ற அந்த மனிதன் இப்போது இல்லை. அவன் பலவீனமானவனாகவும் தடுமாற்றம் கொண்டவனாகவும் மாறிவிட்டான்.
எப்பொழுதும் தன் குடும்பத்தையே எனக்கு மேலாக வைத்தான். எனக்கும் அவனது தாய் அல்லது நாத்தனாருக்கும் இடையே ஏதேனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அவன் அமைதியாக இருக்கவே அல்லது அவர்கள் பக்கமே பேசவே விரும்பினான். அதிதி, நீ கொஞ்சம் பொறுத்துக்கொள். அம்மாவுக்கு வயதாகிவிட்டது, அவர்களின் சுபாவமே கொஞ்சம் கடினம்தான், புரிந்து கொள்ள முயற்சி செய். ரியா இன்னும் குழந்தைதான், யோசிக்காமல் பேசிவிடுவாள், நீ மனதில வைத்துக் கொள்ளாதே என்று அவன் அடிக்கடி என்னிடம் சொல்வான். அவன் எப்போதும் நான் பொறுத்துக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் மன்னிக்கவும் தான் எதிர்பார்த்தான். ஆனால் அவன் ஒருமுறை கூட தன் தாயிடமோ சகோதரியிடமோ என்னை மதிக்க வேண்டும், தன் மனைவியை மதிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. எனக்கு நினைவிருக்கிறது, ஒருமுறை நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். 100 டிகிரி காய்ச்சல், உடல் மிகவும் பலவீனமாக இருந்ததால் படுக்கையிலிருந்து கூட என்னால் எழ முடியவில்லை. அவனிடம் எனக்காக கொஞ்சம் கிச்சடி கொண்டு வரும்படி கேட்டேன். அவன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான். ஆனால் சுமார் 2 மணி நேரம் கழித்து தின்பண்டங்கள் நிறைந்த பையுடன் திரும்பி வந்து, மன்னிக்கவும், நான் வழியில் வந்தபோது ரியா ஃபோன் செய்தாள். அவளுக்கு பிடித்த உணவகத்திலிருந்து பிட்சா வாங்கச் சொன்னாள். அதனால் வீட்டிலுள்ள அனைவருக்குமே அங்கேயே வாங்கி வந்துவிட்டேன். உன் கிச்சடி வாங்க மறந்துவிட்டேன். நீ இப்போது பிரெட் சாப்பிடு என்றான். மேஜையில் இருந்த பிட்சா பெட்டியை பார்த்தேன். பிறகு என் முன்னால் நின்ற என் கணவனை பார்த்தேன். என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தபோது, எனக்கு அவனது கவனிப்பு மிகத் தேவையாக இருந்தபோது, அப்போதும் அவனுக்கு தன் சகோதரியின் விருப்பம் மட்டுமே முக்கியமாக இருந்தது. அந்த நொடியே என் இதயம் குளிர்ந்து போய்விட்டது. சமீர் காட்டிய அலட்சியம் சிறிய விஷயங்களில் மட்டுமல்ல, என் உணர்வுகள் குறித்து அவனுக்கு எப்போதுமே அக்கறை இருந்ததில்லை. எனக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா அல்லது சோகமாக இருக்கிறேனா என்று அவனுக்கு தெரியாது. அவன் வேலையிலிருந்து வீடு வருவான், சாப்பிடுவான், டிவி பார்ப்பான், தூங்கிவிடுவான். எங்கள் திருமண வாழ்க்கை ஜன்னல்கள் இல்லாத வெறிச்சோடிய குளிர்ந்த அறையைப் போல இருந்தது. அவனிடம் பலமுறை பேச முயற்சி செய்தேன். இந்த திருமணத்தை காப்பாற்ற நான் எவ்வளவோ பாடுபட்டேன். சமீர், நம்மால் பேச முடியுமா? என் சொந்த வீட்டிலேயே நான் மிகவும் தனிமையாக உணர்கிறேன் என்று ஒருமுறை தேம்பி தேம்பி அழுதபடி அவனிடம் கேட்டேன். ஆனால் பதிலாக எனக்கு கிடைத்தது அவனது அலட்சியம் மட்டுமே. நீ மீண்டும் மீண்டும் எதையோ தேவையற்றதாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அதிதி. உனக்கு வசிக்க வீடு இருக்கிறது, சாப்பிட உணவு இருக்கிறது, கணவன் இருக்கிறான். என்ன தனிமை? அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்காதே என்றான். அவனுக்கு புரியவில்லை அல்லது புரிய விரும்பவில்லை. எனக்கு பௌதிக வசதிகள் அல்ல, கவனிப்பும் மரியாதையும் அன்பும்தான் தேவை என்பதை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை. ஒரு நல்ல வாழ்க்கையை தந்துவிடுவது மட்டுமே கணவனாக தனது கடமை என்று அவன் முடிவு செய்துவிட்டான். அவனது அலட்சியமும் தன் குடும்பத்தினர் என்னை அவமானப்படுத்தும்போது அவன் மௌனமாக இருந்ததும் என் காதலை கொன்ற விஷக்கத்தி என்பதை அவன் அறியவில்லை. ஒரு காலத்தில் நான் ஏன் இதையெல்லாம் பொறுத்துக்கொள்கிறேன் என்று என்னையே கேட்டுக்கொண்டேன். என்னிடம் எல்லாம் இருந்தது: பணம், அதிகாரம், அந்தஸ்து. நான் ஒரு ராணியைப் போல வாழ்ந்திருக்கலாம். ஆயிரக்கணக்கானோர் என்னை மதித்திருப்பார்கள். நான் இங்கு எதற்காக நின்று கொண்டிருந்தேன்? அவமானத்தையும் அலட்சியத்தையும் மட்டுமே பரிசாகப் பெறுவதற்காகவா? நான் இப்போதும் சமீரை நேசிக்கிறேன் என்பதற்காகவா? இல்லை, அந்த காதல் எப்போதோ இறந்துவிட்டது. ஒருவேளை இது என் பிடிவாதமாக இருக்கலாம். அவனை மாற்ற முடியும், அவன் குடும்பத்தை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் நான் ஒட்டிக் கொண்டிருந்தேன். மகிழ்ச்சியான குடும்பம் என்ற மாயையில் நான் வாழ்ந்து வந்தேன். ஆனால் இப்போது நான் அந்த தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டேன். சமீர் என் அன்பிற்கு தகுதியற்றவன். அவன் குடும்பம் என் தியாகத்திற்கு தகுதியற்றது. அவன் ஒரு மோசமான கணவன். தன் மனைவியை காக்க முடியாத கோழை அவன். தன் தாயையும் சகோதரியையும் மட்டுமே சார்ந்து வாழ்பவன். அவனுக்கு என்று சொந்த கருத்துக்கள் இல்லை, துணிச்சல் இல்லை. அத்தகைய மனிதன் தனது அலட்சியத்திற்கும் கோழைத்தனத்திற்கும் உரிய விலையை தாமதமாகவோ அல்லது சீக்கிரமாகவோ நிச்சயமாக கொடுப்பான். என் அருகில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதனைப் பார்த்தேன். அவன் முகம் முதல் நாள் பார்த்ததை விட இன்றும் அதேபோல அப்பாவித்தனமாக இருந்தது. ஆனால் எனக்கு அவன் இப்போது ஒரு அந்நியன், அருவருப்பானவன். இப்போது எனக்கு எந்த வலியும் தெரியவில்லை. எனக்குள் இப்போது குளிர்ச்சியும் உறுதியான தீர்மானமும் மட்டுமே உள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக அவர்கள் நசுக்கிய அந்த பெண் எப்போதும் நசுங்கிப் போகும் எறும்பு அல்ல, மாறாகத் தன் சொந்த சாம்பலிலிருந்து மீண்டும் பிறக்க காத்திருந்த ஒரு ஃபினிக்ஸ் பறவை என்பதை அவனும் அவன் குடும்பமும் விரைவில் தெரிந்து கொள்வார்கள். அவள் தன் இறக்கைகளை விரிக்கும்போது அவளை காயப்படுத்திய அனைத்தையும் எரித்துச் சாம்பலாக்கி விடுவாள். தண்ணீர் கிளாஸ் கடைசியில் நிரம்பி வழிந்தது. மனிதனின் பொறுமை எனும் அணை எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் அதற்கு ஒரு எல்லை உண்டு. அந்த மாலை என் எல்லை உடைந்துவிட்டது.
என் மாமியாரின் பிறந்தநாள் விழாவில் சாரதாஜி தன் நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் முன்னிலையில் காட்டிக்கொள்ள ஒரு பெரிய விருந்து அளிக்க விரும்பினார். இதற்கான பொறுப்பு முழுவதும் என்னிடமே இருந்தது. நான் 2 நாட்கள் விடுப்பு எடுக்க வேண்டியிருந்தது. நான் மட்டும் கடைவீதிக்குச் சென்றேன், சமைத்தேன், சுத்தம் செய்தேன், வீட்டை அலங்கரித்தேன். அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த விரும்பினேன். என் உழைப்பு பாராட்டப்படும் என்று நம்பினேன். சாரதாஜியின் தோழி ஒருத்தி என்னை பற்றி கேட்கும் வரை அந்த விருந்து மிகச் சிறப்பாக சென்று கொண்டிருந்தது. சாரதா, இது உன் மருமகளா? மிகவும் அழகானவள், பணிவானவள். எங்கே வேலை செய்கிறாள்? சாரதாஜி பதில் சொல்வதற்கு முன்பே ரியா குறுக்கிட்டுச் சொன்னாள், வணக்கம் அண்டி. அண்ணி ஒரு சிறிய கம்பெனியில் கிளார்க் வேலை செய்கிறாள். அவளுக்கு வரும் சம்பளம் ஒரு லிப்ஸ்டிக் வாங்கக்கூட பற்றாது. எங்கள் குடும்பம்தான் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டியிருக்கிறது. சாரதாஜியின் தோழி முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. அவள் என்னை ஏதோ பரிதாபத்துடன் பார்த்தாள். அறைக்குள் சூழல் திடீரென கனமானது. என் உடலில் இருந்த இரத்தம் உறைந்துவிட்டது போல உணர்ந்தேன். ரியா இதைப் போன்ற அவமானத்தை இழைப்பது இது முதல் முறையல்ல. ஆனால் இவ்வளவு பேர் முன்னிலையில் அவள் சொன்னது என் முகத்தில் அறைந்தது போல இருந்தது. நான் என் கணவன் சமீரை பார்த்தேன். அவன் சற்று தொலைவில் தன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தான். ரியா சொன்னதை அவன் நிச்சயம் கேட்டிருப்பான். ஆனால் அவன் என்ன செய்தான்? ஒன்றுமில்லை. அவன் என்னை ஒருமுறை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டான். ஏதோ நடக்காதது போல நடித்தான். அவன் உதட்டில் ஒரு சிறிய புன்னகையைக் கூட நான் கண்டேன். அந்த புன்னகை ஏற்கனவே காயம்பட்ட என் இதயத்தில் பாய்ந்த கடைசி கத்தி. அது அனைத்தையும் முடித்துவிட்டது. கணவன் மனைவிக்கு இடையே எஞ்சியிருந்த மரியாதை, மாற்றம் வரும் என்ற க்ஷீண நம்பிக்கை மற்றும் என் பழைய ஆளுமை அனைத்தையும் அது முடித்து வைத்தது. நான் எதையும் சொல்லாமல் அமைதியாக சமையலறைக்குச் சென்றேன். நான் எனது அந்த பெருமையை கழற்றி எறிந்துவிட்டு ஒரு மூலையில் வீசினேன். இனி நான் ஒரு பணிவான மருமகளாகவோ பலவீனமான மனைவியாகவோ நடிக்க விரும்பவில்லை. நான் மிகவும் களைப்படைந்து விட்டேன். மேலே அறைக்குச் சென்று என் சில உடைகளை ஒரு சிறிய பையில் நிரப்பினேன். இந்த வீட்டின் எதையும் நான் என்னுடன் எடுத்துக்கொள்ளவில்லை. என் விரலில் அணிந்திருந்த திருமண மோதிரத்தைக் கூட கழற்றி ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைத்துவிட்டேன். கடந்த 3 ஆண்டுகள் வெறும் கனவு போல இருந்தது. ஒரு கெட்ட கனவு. நான் கீழே வந்தபோது விருந்து இன்னும் நடந்து கொண்டிருந்தது. எனது அனுபஸ்திதியை எவரும் கவனிக்கவில்லை. நான் நேரடியாக வாசலை நோக்கிச் சென்றேன். ஒருமுறை கூட பின்னோக்கி பார்க்கவில்லை. ஒரு டாக்ஸியை பிடித்து நகரின் மிக ஆடம்பரமான ஹோட்டலுக்குச் சென்றேன். இந்த ஹோட்டலும் எனக்கு சொந்தமான சொத்துக்களில் ஒன்றுதான். நகரமே தெரியும். வண்ணம் இருந்த பிரசிடென்ஷியல் ஸ்வீட் அறைக்குள் நுழைந்தேன். நியான் விளக்குகள் தொலைதூர நட்சத்திரங்களைப் போல மின்னின. அங்கே நின்று 3 ஆண்டு சிறைவாசத்திற்குப் பிறகு முதன்முதலில் சுதந்திரத்தை உணர்ந்தேன். எனது ரகசிய போனை எடுத்து சுரேஷ் அண்ணாவின் எண்ணை டயல் செய்தேன். சுரேஷ்ஜி, நான் பேசுகிறேன். மேம், என்னாச்சு? உங்கள் குரல் சரியில்லை என்று சுரேஷ்ஜி கவலையுடன் கேட்டார். நான் நலமாக இருக்கிறேன். நான் மிகவும் நலமாக இருக்கிறேன் என்று குளிர்ந்த குரலில் சொன்னேன். நான் முடிவு செய்துவிட்டேன். எனக்கு விவாகரத்து வேண்டும். உடனடியாக. மறுமுனையில் சிறிது நேரம் மௌனம் நிலவியது. நான் என்னென்ன அனுபவித்தேன் என்பது சுரேஷ்ஜிக்கு நன்றாகவே தெரியும். அவர் என்னை தடுக்க முயற்சிக்கவில்லை. அவர் கேட்டதெல்லாம், மேம், நான் என்ன செய்ய வேண்டும்? விவாகரத்து ஆவணங்களை தயார் செய்யுங்கள். நாளை காலை அவற்றை சமீரிடம் அனுப்பிவிடுங்கள். அவன் கையெழுத்திட்டால் எல்லாம் அமைதியாக முடியும் என்று சொல்லுங்கள். இல்லையென்றால் அவனும் அவன் குடும்பமும் வருத்தப்பட வேண்டியிருக்கும். சரி மேம். இன்னொன்று என்று இரவு நேர நகரத்தை பார்த்தபடி சொன்னேன். என் கண்கள் பனிக்கட்டி போல குளிர்ந்திருந்தன. திட்டத்தை தொடங்குங்கள். யாரையும் விட்டு வைக்க வேண்டாம். மேம், நீங்கள் உறுதியாகத்தானா? ஆம், நான் உறுதியாக இருக்கிறேன் என்று அவர் பேச்சை இடைமறித்தேன். அவர்கள் எதை விதைத்தார்களோ அதைத்தான் அறுவடை செய்வார்கள். அவர்கள் பெற வேண்டிய பாடம் இது. புரிந்தது மேம். நான் உடனடியாக நடவடிக்கையை தொடங்குகிறேன். அழைப்பு முடிந்தது. போனை படுக்கையில் வீசிவிட்டு மென்மையான சோபாவில் படுத்துக்கொண்டேன். நான் அழவில்லை. என் கண்ணீர் எப்போதோ வற்றிவிட்டது. எனக்குள் இப்போது ஒரே ஒரு உணர்வுதான் இருந்தது, திருப்தி. விவாகரத்து ஆவணங்கள் கிடைக்கும்போது சமீரின் முகத்தை எண்ணி பார்த்தேன். சாரதாஜியின் பதற்றத்தையும் ரியாவின் ஆச்சரியத்தையும் கற்பனை செய்தேன். அவர்கள் எப்போதும் இழிவுபடுத்திய அந்த மருமகள், அந்த அண்ணி, ஒரு நாள் இப்படி ஒரு காரியத்தை செய்வாள் என்று அவர்கள் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார்கள். தங்கள் விதியும் தங்கள் தொழிலும் என் கைகளில் இருக்கிறது என்று அவர்கள் நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள். விளையாட்டு தொடங்கிவிட்டது. இந்த முறை வெற்றி என் கையில் இருந்தது.
காலை சரியாக 7 மணிக்கு வீட்டின் அமைதியை குலைக்கும் வகையில் கதவு மணி பலமாக அடித்தது. சாரதா ஜி டிராயிங் அறையில் காலை உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தார். கோபத்துடன் கதவை திறக்கச் சென்றார். முன்னால் கருப்பு சூட் அணிந்த மெலிந்த மனிதர் ஒருவர் கையில் கோப்புடன் நின்றிருந்தார். மன்னிக்கவும், நீங்கள் திருமதி சாரதாவா? திரு சமீரின் தாயாரா? அந்த மனிதர் உணர்ச்சியற்ற முகத்துடன் கேட்டார். ஆம், நான்தான். என்ன விஷயம் என்று சாரதாஜி நெற்றியை சுருக்கி பதிலளித்தார். நான் அதிதிஜியின் வழக்கறிஞர். நான் இங்கே திரு சமீரிடம் சில ஆவணங்களை கொடுக்க வந்திருக்கிறேன் என்றார் வழக்கறிஞர். சாரதாஜி மூச்சிரைக்க கோப்பின் முதல் பக்கத்தில் தடித்த எழுத்துக்களில் அச்சிடப்பட்டிருந்த விவாகரத்து ஆவணங்கள் என்ற வார்த்தைகளை பார்த்து உறைந்து போய் நின்றார். விவாகரத்தா? அந்த பாதகத்திற்கு அவ்வளவு தைரியமா என்று அவள் திணறத் தொடங்கினாள். சத்தத்தை கேட்டு சமீரும் ரியாவும் வெளியே வந்தனர். ஆவணங்களை பார்த்து இருவரும் அதிர்ச்சியடைந்தனர். அவளுக்கு என்ன பைத்தியமா? திடீரென்று ஏன் விவாகரத்து கேட்கிறாள் என்று ரியா கத்தினாள். சமீர் அமைதியாக இருந்தான். அவன் முகம் வெளிறிப் போயிருந்தது. நான் இவ்வளவு விரைவாகவும் இவ்வளவு கடுமையான முடிவை எடுப்பேன் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. சென்ற இரவு நான் சென்ற பிறகு அவன் எனக்கு பலமுறை ஃபோன் செய்தான். ஆனால் நான் எடுக்கவில்லை. நான் வெறும் கோபத்தில் இருக்கிறேன் என்றும் சில நாட்களில் வழக்கம்போல நானே திரும்பி வந்துவிடுவேன் என்றும் அவன் நினைத்தான். இந்த முறை நான் உண்மையிலேயே பிரிந்து சென்றுவிட முடிவெடுத்துவிட்டேன் என்று அவன் உணரவில்லை. சமீர்ஜி இந்த ஆவணங்களில் கையெழுத்திட்டால் அதிதிஜி எந்தவொரு சொத்துக்களையும் கோரமாட்டார் என்று என் வழக்கறிஞர் கூறியுள்ளார். இதை இருவருக்கும் ஒரு விடுதலை என்று கருதுங்கள் என்று வழக்கறிஞர் தொடர்ந்து கூறினார். மற்றும் நீங்கள் கையெழுத்திடவில்லை என்றால்? வழக்கறிஞர் தன் பேச்சை பாதியில் நிறுத்தினார். ஆனால் அவரது கூர்மையான பார்வை அனைத்தையும் சொல்லிவிட்டது. சாரதாஜி திடீரென்று சத்தமாகச் சிரித்தார். அது ஒரு வெற்றிச் சிரிப்பு. மிகவும் நல்லது. விவாகரத்து கொடுத்துவிடு. அந்த பெண்ணை மருமகளாக கொண்டு வந்த இந்த வீட்டின் தலையெழுத்தே கெட்டுப்போனது. அவள் நம்மை விட்டு விலகுவதே நல்லது. சமீர், கையெழுத்து போடு மகனே, இப்போதே போடு. ரியா அவனுடன் சேர்ந்து குரல் கொடுத்தாள். ஆமாம் அண்ணா, கையெழுத்திடுங்கள். அந்த தொல்லையிலிருந்து விடுபட்டு உங்கள் வாழ்க்கையை புதியதாகத் தொடங்குங்கள். நீங்கள் அந்த ஏழை நாகரிகமற்ற பெண்ணை விடச் சிறந்த பணக்கார மற்றும் அழகான மனைவிக்கு தகுதியானவர். சமீர் இன்னும் தயங்கிக் கொண்டிருந்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் 3 ஆண்டுகளாக அவனது மனைவியாக இருந்தேன். அவன் அலட்சியமாகவும் பலவீனமாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் அவனது மனதில் எங்கோ ஒரு மூலையில் என் மீது சிறிய உணர்வுகள் எஞ்சியிருந்தன. ஆனால் தன் தாய் மற்றும் சகோதரியின் அழுத்தத்திற்கு முன்னால் அவனது தயக்கம் விரைவில் மறைந்துவிட்டது. சரி, நான் கையெழுத்திடுகிறேன் என்று கனமான குரலில் கூறினான். அவன் பேனாவை எடுத்து யோசிக்காமல் ஆவணத்தில் தன் பெயரை எழுதினான். வழக்கறிஞர் காகிதத்தை திரும்பப் பெற்று ஒருமுறை சரிபார்த்துவிட்டு தலையசைத்தார். உங்கள் ஒத்துழைப்பிற்கு நன்றி. இன்று காலை 9 மணிக்கு நடைமுறைகளை முடிக்க குடும்ப நல நீதிமன்றத்தில் ஃபேமிலி கோர்ட் உங்களைச் சந்திக்கிறேன். இதைச் சொல்லிவிட்டு வழக்கறிஞர் திரும்பிச் சென்றார். சமீர் மற்றும் அவனது குடும்பத்தினர் கலவையான உணர்வுகளுடன் நின்றனர். ஆனால் வெற்றி மற்றும் மகிழ்ச்சியின் உணர்வு மற்ற எல்லாவற்றையும் விட மேலோங்கி நின்றது. இறுதியாக நம் வீட்டை விட்டு அந்த பேய் வெளியேறிவிட்டது என்று சாரதா ஜி மகிழ்ச்சியுடன் கூறினார். இன்று இரவு கொண்டாட்டத்திற்கு பெரிய ஏற்பாடு செய்ய வேண்டும். மிகப்பெரிய கொண்டாட்டம். ஆமாம் அம்மா, கொண்டாட்டம் அவசியம்தான் என்று ரியாவும் மகிழ்ச்சியில் இருந்தாள். நகரத்தின் மிகச் சிறந்த உணவகத்தில் நான் டேபிள் புக் செய்கிறேன். அண்ணா, இந்த சிக்கலிலிருந்து விடுபட்டதற்காக இன்றைய பார்ட்டி என் செலவில். சமீர் மட்டும் எதுவும் பேசவில்லை. சோபாவில் அப்படியே சரிந்து அமர்ந்து சூனியத்தை வெறித்து பார்த்தான். ஏதோ ஒன்றை இழந்தது போலவும் மனதில் ஒரு வெறுமை உருவானது போலவும் உணர்ந்தான். ஆனால் அந்த உணர்வை அவன் விரைவாக உதறிவிட்டான். ஆமாம், விவாகரத்து பெறுவதுதான் சரி. நான் சுதந்திரமாகிவிடுவேன். இனி அவளது ஏச்சுகளை கேட்க வேண்டியிருக்காது. அவன் ஒரு புதிய மனைவியை தேடிக்கொள்வான். அவனது தாயும் சகோதரியும் விரும்பும் ஒரு புதிய மனைவியை. அன்று காலை சமீரின் முழு குடும்பமும் மிகச்சிறந்த ஆடைகளை அணிந்து தயாரானது. ஏதோ ஒரு பெரிய விழாவுக்கு செல்வது போல அவர்கள் சென்றனர். சாரதாஜியும் ரியாவும் வேண்டுமென்றே அடர்த்தியான மேக்கப் போட்டுக்கொண்டு மிகச்சிறந்த ஆடைகளை அணிந்திருந்தனர். நான் இல்லாமலேயே அவர்கள் மிகச் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும், சொல்லப்போனால் முன்பைவிட மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதையும் எனக்கு நிரூபிக்க நினைத்தனர். நான் குடும்ப நல நீதிமன்றத்திற்குச் சென்றபோது அவர்கள் ஏற்கனவே அங்கே காத்திருந்தனர். என்னை பார்த்ததும் ரியா தனது கடைசி ஏளனத்தைச் சொல்லும் வாய்ப்பை தவறவிடவில்லை. என்ன அண்ணி, இன்று மிகவும் வாடிய முகத்துடன் இருக்கிறீர்கள். மிகவும் சோகமாக இருக்கிறதா?
பரவாயில்லை, கவலைப்படாதீர்கள். விவாகரத்து என்பது ஒரு புதிய மற்றும் சிறந்த வாழ்க்கையின் தொடக்கத்திற்கானது. உங்களை ஏற்றுக்கொள்ளும் துணிச்சல் கொண்ட வேறொரு மனிதன் விரைவில் கிடைப்பான் என்று நம்புகிறேன். நான் எதுவும் சொல்லவில்லை, ஒரு மர்மமான புன்னகையை மட்டுமே வீசினேன். என் புன்னகை ரியாவை சற்றே அசௌகரியத்திற்கு உள்ளாக்கியது. ஆனால் அவள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நான் வலுவாக இருப்பது போல நடிக்கிறேன் என்று அவள் நினைத்துக் கொண்டாள். நடைமுறைகள் மிக விரைவாக முடிந்துவிட்டன. சாரதாஜியும் ரியாவும் தங்கள் மகிழ்ச்சியை மறைக்க முடியவில்லை. அவர்கள் ஒருவரையொருவர் கட்டியணைத்து சிரித்துக் கொண்டனர். சமீர் அமைதியாக இருந்தான். அவனது கண்கள் ஏதோ ஒரு சிக்கலான உணர்வுடன் என்னை பார்த்தன. நான் அவனை பார்க்கவில்லை. கடைசியாக ஒரே ஒரு முறை பை வெற்றி பெற வாழ்த்துகள் என்று சொல்லிவிட்டு தயக்கமோ வருத்தமோ இன்றி திரும்பிச் சென்றேன். அந்த வாசலுக்கு வெளியே கால் வைக்கும்போது என் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பது எனக்கு தெரியும். ஒரு அற்புதமான மற்றும் புகழ்பெற்ற அத்தியாயம். ஆனால் என் முன்னாள் கணவனின் குடும்பத்தினர் தங்கள் வாழ்க்கையின் மிக கொடூரமான புயலை சந்திக்கப் போகிறார்கள். அந்த புயலின் பெயர் அதிதி. அடற்பழுப்பு நிற மரமேஜைக்கு பின்னால் அமர்ந்திருந்த அதிகாரி எந்த உணர்ச்சியும் இல்லாத முகத்துடன் எனக்கும் சமீருக்கும் தலா ஒரு பேனாவை கொடுத்தார். நீங்கள் இருவரும் மனுவை ஒருமுறை படித்துக் கொள்ளுங்கள். மாற்றங்கள் ஏதுமில்லை என்றால் இங்கே கையெழுத்திடுங்கள். அவனது குரல் இயந்திரம் போல உணர்ச்சியற்று இருந்தது. ஒருவேளை அவன் தினமும் இப்படி டஜன் கணக்கான பிரிவுகளை பார்த்து பார்த்து அவனது உணர்ச்சிகள் செத்துப்போயிருக்கலாம். நான் பேனாவை பிடித்தேன். உலோகத்தின் குளிர்ச்சியை என் விரல்களில் உணர்ந்தேன். நான் மனுவை மீண்டும் படிக்கவில்லை. அதன் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு மனப்பாடம். ஒவ்வொரு வரியையும் என் வழக்கறிஞருடன் சேர்ந்து நானே தயாரித்தேன். அது எளிமையாகவும் தெளிவாகவும் இருந்தது. பரஸ்பர சம்மதத்துடன் விவாகரத்து, சொத்து தகராறுகள் இல்லை, ஜீவனாம்சம் கோரவில்லை, முற்றிலும் விடுதலை. காகிதங்களில் இதுதான் இருந்தது. நேரம் ஒதுங்கியது. அவன் மனுவை எடுத்து அதன் மீது தன் கண்களை வேகமாக ஓட்டினான். அவனது புருவங்கள் லேசாகச் சுருங்கின. ஏதோ தேடுகிறான் போல. ஒரு தடை, ஒரு கோரிக்கை அல்லது என் தரப்பிலிருந்து ஏதேனும் ஒரு புகார். சாரதாஜியும் ரியாவும் சமீருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தனர். அவர்களுக்கு நடைமுறை நடக்கும் இடத்திற்கு வர அனுமதி இல்லை. ஆனால் அவர்களின் கண்கள் எங்கள் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருந்தன. சாரதாஜியின் பதற்றத்தை அவர்களின் காலணி சத்தத்தில் உணர முடிந்தது. ரியா கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டிருந்தாள். அவள் உதடுகள் வெற்றி களிப்பில் அமிழ்ந்திருந்தன. சீக்கிரம் கையெழுத்து போட்டு முடித்துவிடு என்று சாரதாஜியின் முணுமுணுப்பு என் காதுக்கு எட்டியது. சமீர் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு ஒரே நொடியில் தன் பெயரை எழுதினான். சமீர் மெஹ்ரா - நான் என்றாவது ஒருமுறை என் டைரியில் நூற்றுக்கணக்கான முறை எழுதிய அதே பெயர். இன்று என் கண்களுக்கு அது எவ்வளவு அந்நியமாக தெரிந்தது. என் முறை வந்தது. நான் ஒரு வினாடி கூட தயங்கவில்லை. என் கைகள் நிலையாக இருந்தன. அவனது பெயருக்கு கீழே என் பெயரை எழுதினேன். அதிதி விக்ரம் சிங். என் கையெழுத்து அமைதியாகவும் உறுதியாகவும் இருந்தது, சற்றும் நடுங்கவில்லை. நான் பேனாவை கீழே வைத்தபோது கடந்த 3 ஆண்டுகளாக என் மீது இருந்த அந்த கண்ணுக்குத் தெரியாத சுமை முழுமையாக நீங்கியதை உணர்ந்தேன். நான் சுதந்திரமானவள். நான் தலையை நிமிர்த்தி சமீரின் கண்களை நோக்கினேன். அவன் கண்களில் ஆச்சரியம், குற்ற உணர்வு மற்றும் ஏதோ ஒரு அதிருப்தி இருந்தது. ஆனால் அதற்குள் மிகவும் தாமதமாகிவிட்டது. அவனும் அவனது குடும்பமுமே என்னை தூரத் தள்ளினார்கள். கையெழுத்திட்ட மனுவை அதிகாரியிடம் திருப்பிக் கொடுத்தபோது என் முகத்தில் இயல்பாகவே ஒரு புன்னகை அரும்பியது. அது லேசான, மர்மமான மற்றும் சற்றே பயமுறுத்தும் புன்னகை. அது மின்னல் வேகத்தில் வந்து மறைந்தது. ஆனால் சமீர் அதை கவனித்துவிட்டான். ஏதோ தவறு நடப்பது போல அவனுக்குள் ஒரு அச்சம் பரவியது. ஆனால் என் புன்னகையின் அர்த்தம் அவனுக்கு புரியவில்லை. நான் என் வலியை மறைக்க மகிழ்ச்சியாக நடிப்பதாக அவன் நினைத்துக் கொண்டான். ரியா மற்றும் சாரதாஜி இதை கவனிக்கவில்லை. அதிகாரி மனுவின் மீது தீர்ப்பு முத்திரையை இட்டபோது அந்த தாய் மகள் இருவரும் தங்கள் மகிழ்ச்சியை தடுக்க முடியவில்லை. ஒருவரையொருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். அவர்களின் கண்கள் மகிழ்ச்சியில் ஜொலித்தன. இறுதியாக அந்த தகுதியற்ற, நாகரிகமற்ற தங்கியிருந்த மருமகள் அவர்களின் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுவிட்டாள். இனி சமீருக்கு தன்னைப் போன்றே ஒரு துணையை தேடிக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். எங்களில் இருவருக்கும் விவாகரப்பு தீர்ப்பின் நகல் கிடைத்தது. ஆயிரக்கணக்கான கிலோ எடையுள்ள அந்த மெல்லிய காகிதம் அதிகாரப்பூர்வமாக எனக்கும் சமீருக்குமான கணவன் மனைவி உறவை முடித்து வைத்தது. நான் கவனமாக அந்த தாளை மடித்து என் பர்ஸில் வைத்துக்கொண்டேன். நான் சமீரையோ சாரதாஜியையோ அல்லது ரியாவையோ பார்க்கவில்லை. நான் திரும்பி நேராக வாசலை நோக்கி நடந்தேன். அதிதி என்று சமீர் திடீரென்று பின்னால் இருந்து அழைத்தான். நான் நின்றேன். ஆனால் திரும்பவில்லை.
இனிமேல் உன்னை நன்றாக கவனித்துக்கொள் என்று தயக்கத்துடன் சொன்னான். என் உதடுகள் லேசாகச் சுளித்தன. உன்னை நன்றாக கவனித்துக்கொள் டாட்ச். கடந்த 3 ஆண்டுகளாக நான் என்னை கவனித்துக் கொண்டது மட்டுமின்றி அவன் குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டேனே. இப்போது அவனது வார்த்தைகள் எவ்வளவு போலியாகவும் அர்த்தமற்றதாகவும் இருக்கின்றன. நான் பதில் சொல்லவில்லை. நடந்து கொண்டே இருந்தேன். ஒரு காலத்தில் என் கணவனாக இருந்த அந்த மனிதனையும் அவனது குடும்பத்தையும் பின்னால் விட்டுவிட்டு வந்தேன். பதிவாளர் அலுவலகத்தின் கதவை விட்டு வெளியே வந்தபோது காலை நேரக் காற்றில் ஒரு நீண்ட மூச்சை இழுத்தேன். எனக்கு மறுபிறவி எடுத்தது போல இருந்தது. ஒரு புதிய வாழ்க்கை எனக்காக காத்திருந்தது. அந்த வாசலுக்கு பின்னால் இருப்பவர்களின் வாழ்க்கை இனி எப்போதும் போல இருக்காது என்பது எனக்குத் தெரியும். உண்மையான விளையாட்டு இப்பதான் தொடங்கியது. நான் கட்டிடத்திற்கு வெளியே வந்தேன். காலை நேரத்து சூரிய ஒளி என் கண்களை கூசச் செய்தது. இதுவரை கண்டிராத சுதந்திர உணர்வு என் உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் பரவியது. 3 ஆண்டு சிறைவாசம் முடிந்துவிட்டது. நான் சாலையோரம் நின்று டாக்ஸிக்காக காத்திருப்பது போல நடித்தேன். ஆனால் உண்மையில் என் கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தேன். வினாடி முள் மெதுவாகவும் உறுதியாகவும் நகர்ந்து கொண்டிருந்தது. 10 வினாடிகள், 15 வினாடிகள், 20 வினாடிகள். சமீரின் குடும்பத்தினர் முதன்மை வாயிலுக்கு வெளியே வருவதை பார்த்தேன். சாரதாஜியும் ரியாவும் சத்தமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் முகத்தில் வெற்றியின் குறியீடு தெளிவாக தெரிந்தது. சமீர் கடைசியாக வந்து கொண்டிருந்தான். அவன் முகம் இன்னும் தீவிரமாகவே இருந்தது. அவன் அந்த சுதந்திரத்தை வரவேற்றான். ஆனால் இப்போது ஏதோ ஒரு பாரம் குறைந்த உணர்வு அவனிடம் இருந்தது. 25 வினாடிகள், 26 வினாடிகள். நான் ரகசியமாக என் பர்ஸிலிருந்து போனை எடுத்தேன். அதன் திரை மின்னியது. சுரேஷ் ஜியிடமிருந்து ஒரு மெசேஜ் இருந்தது. சரியாக 20வது வினாடியில் அனுப்பப்பட்டது. தொடங்கிவிட்டது. 30 வினாடிகள். பதிவு. அலுவலகத்தின் கதவு என் பின்னால் மூடிய அந்த சரியாக 30வது வினாடியில் நான் சிரித்தேன். அது ஒரு உண்மையான சிரிப்பு. அதில் மர்மமும் இல்லை, போலியும் இல்லை. நான் போனை உள்ளே வைத்தேன். அதே நொடியில் ஒரு அற்புதமான கருப்பு நிற லிமோசின் எனக்கு முன்னால் வந்து நின்றது. கதவு திறந்தது. சுரேஷ் ஜி தனது நேர்த்தியான சூட்டில் வெளியே வந்து மரியாதையுடன் குனிந்தார். மேம், வருக. நான் தலையசைத்துவிட்டு காரில் ஏறி அமர்ந்தேன். சமீரின் குடும்பத்தினர் நின்றிருந்த இடத்தை நோக்கி கார் மெதுவாக நகர்ந்தது. கருப்பு நிற கண்ணாடி ஜன்னலுக்கு அப்பால் அவர்களின் முகங்களிலிருந்த அதிர்ச்சியை என்னால் தெளிவாக பார்க்க முடிந்தது. ரியா வாய் பிளந்து நின்றாள். காரைச் சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தாள். சாரதாஜி தன் கண்களை தேய்த்துக் கொண்டிருந்தார். என்ன நடக்கிறதென்று அவர்களால் நம்ப முடியவில்லை. சமீர் அப்படியே சிலையாக நின்றான். அவனது கண்கள் அந்த தொலைவில் செல்லும் காரின் மீதே நிலைத்திருந்தன. எவளை ஏழை, நாகரிகமற்றவள் என்று இகழ்ந்து தியாகம் செய்தார்களோ, அவளை அழைத்துச் செல்ல இவ்வளவு ஆடம்பரமான கார் எப்படி வந்தது என்று அவன் குழம்பியிருப்பான். ஆனால் அவர்கள் எதிர்கொள்ளவிருந்த ஆச்சரியங்களின் சங்கிலித் தொடர் இது வெறும் தொடக்கம் மட்டுமே. நான் மென்மையான தோல் இருக்கையில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டேன். என் மனதிலிருந்த கட்டளைகள் மிகத் துல்லியமாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருந்தன. முதல் கட்டளை என் ஆணவமிக்க நாத்தனார் ரியாவுக்காக. ரியா பணிபுரியும் அந்த மீடியா நிறுவனத்தின் உயர்மட்ட நிர்வாகத்திற்கு சுரேஷ் ஜி ஒரு அவசர மின்னஞ்சலை அனுப்பினார். அந்த மின்னஞ்சலின் தலைப்பு மிகச் சிறியது. மார்க்கெட்டிங் மேனேஜர் ரியா மெஹ்ராவை உடனடியாக பணிநீக்கம் செய்யவும். இது நிறுவனத்தின் மிகப்பெரிய பங்குதாரரின் முடிவு. ரியா எப்போதுமே பெருமைப்பட்ட அந்த மேலாளர் பதவி, அவள் அடிக்கடி வெளிக்காட்டிக் கொண்ட அந்த 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் அனைத்தும் சில நிமிடங்களில் புகையாகிப் போகவிருந்தது. எவ்வித கருணையுமின்றி, எவ்வித விளக்கமுமின்றி, எந்த இழப்பீடுமின்றி அவள் வேலையிலிருந்து நீக்கப்படுவாள். அவளது பயோடேட்டாவில் பணி நீக்கம் டிஸ்மிஸ்ட் என்ற கரையுடன் அவள் வேலையற்றவளாக மாறுவாள். 2வது கட்டளை என் அலட்சியமான முன்னாள் கணவன் சமீருக்காக. அவன் துரத்திக் கொண்டிருந்த அனைத்து முதலீட்டு ஒப்பந்தங்களும், அவன் மிகப்பெரிய லாபத்தை எதிர்பார்த்திருந்த திட்டங்களும் ரத்து செய்யப்படவிருந்தன. அவன் முழுமையாக நம்பியிருந்த அவனது மிகப்பெரிய வணிகப் பங்காளியும் திடீரென அவனுடன் தொடர்பை துண்டித்துக் கொள்வான். காரணம் மிக எளிது. அந்த பங்காளியின் நிறுவனமும் எனது கட்டுப்பாட்டில் இருந்த நிறுவனங்களில் ஒன்றுதான். சமீர் அனைத்தையும் இழப்பான். கடனில் மூழ்குவான். திவாலாகும் நிலையை எதிர்கொள்வான். ஒரு பணக்கார வாழ்க்கை, தன் குடும்பத்திற்கு முன்னால் தன்னை நிரூபிக்கும் கனவு இவை அனைத்தும் கடல் அலையின் முன் மணல் கோட்டையைப் போலச் சரிந்து விழும். 3வது கட்டளை என் கடுமையான மாமியார் சாரதா ஜிக்காக. அவருக்கு நேரடியாக பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படாது. ஆனால் தன் அருமை மகள் வேலையை இழப்பதையும் தன் திறமையான மகன் தோல்வியடைவதையும் அவர் பார்க்க நேரிடும். அவரது மிகப்பெரிய கர்வமும் பெருமையும் கொடூரமான முறையில் சின்னாபின்னமாகும்.
அவர் பயத்திலும் பதற்றத்திலும் வாழ வேண்டியிருக்கும். என்ன நடக்கிறது என்றே அவருக்கு புரியாது. இதுவே அவர்களுக்கு நான் விதித்த தண்டனை. இது வெறும் இரத்தப் பழிவாங்கல் அல்ல, இது மெதுவாக நடக்கும் வீழ்ச்சி, மனரீதியான சித்திரவதை. நான் கடந்த 3 ஆண்டுகளாக அனுபவித்த அந்த சொல்லொணாத் துயரத்தையும் பிறர் உங்கள் விதியை தீர்மானிக்கும் அந்த உணர்வையும் அவர்களும் உணர வேண்டும் என்று விரும்பினேன். மேம், இப்போது நாம் எங்கே செல்ல வேண்டும்? சுரேஷ் ஜியின் குரல் என்னை நிஜத்திற்கு திருப்பியது. நான் கண்களைத் திறந்து ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன். நகரம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அனைத்தும் சாதாரணமாக இருந்தது, அந்த மூவரின் வாழ்க்கையைத் தவிர. வீட்டுக்குச் செல்லுங்கள் சுரேஷ் ஜி, என் உண்மையான வீட்டிற்கு என்று அமைதியான குரலில் சொன்னேன். கார் வேகமெடுத்து நெரிசலான போக்குவரத்தில் மறைந்தது. இந்த நொடியில் நான் அதிதி மெஹ்ரா என்ற பலவீனமான மருமகள் அல்ல என்பதை உணர்ந்தேன். நான் விக்ரம் என்டர்பிரைசஸ் இன் வாரிசு அதிதி விக்ரம் சிங். எனக்கு சொந்தமான அனைத்தையும் மீண்டும் பெற நான் திரும்பிவிட்டேன். தன் அலுவலகத்தின் சொகுசான தோல் நாற்காலியில் காலை நீட்டி அமர்ந்திருந்தாள் ரியா. கையில் சூடான காஃபி கோப்பையுடன் ஏதோ ஒரு பாட்டை மகிழ்ச்சியுடன் முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். அவள் என்னை தன் பாதையிலிருந்து அகற்றிவிட்டாள். அவளது சகோதரன் அவளுக்கு ஒரு 5 நட்சத்திர உணவகத்தில் விருந்தளிப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தான். வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்கிறது! அவள் தனது கணினியைத் திறந்து வேலை தொடர்பான மின்னஞ்சல்களை பார்த்தாள். அனைத்து அறிக்கைகளும் அவளது ஊழியர்களிடமிருந்து கிடைத்த பாராட்டுகளும் அவளுக்கு மிகுந்த மனநிறைவை தந்தன. அவள் திருப்தியுடன் புன்னகைத்தாள். இந்த மேலாளர் பதவியை பெறுவதற்கு அவள் எவ்வளவு கடினமாக உழைத்திருந்தாள்! இதுதான் அவளது கர்வம், அவளது பெருமை. இதை காட்டியே அவள் உலகிற்கு முன்னால் தலைநிமிர்ந்து நடந்தாள். திடீரென்று இன்பாக்ஸில் ஒரு புதிய மின்னஞ்சல் வந்தது. மின்னஞ்சலின் தலைப்பு சிவப்பு நிறத்தில் இருந்தது மற்றும் உடனடி அர்ஜென்ட் என்ற வார்த்தை பெரிய எழுத்துக்களில் இருந்தது. அதை அனுப்பியவர் மூத்த மனிதவளத்துறை சீனியர் HR டிபார்ட்மெண்ட். பொதுவாக இந்த துறை மேலாளர்களை நேரடியாக தொடர்பு கொள்வதில்லை. ரியாவுக்கு சிறிது ஆர்வம் ஏற்பட்டது. மின்னஞ்சலை திறக்க அவள் கிளிக் செய்தாள். மின்னஞ்சல் மிகச் சிறியதாக இருந்தது. சில வரிகள் மட்டுமே கொண்ட பணிநீக்க அறிவிப்பு. அன்புள்ள ரியா மெஹ்ரா, மார்க்கெட்டிங் மேலாளர் பதவியில் இருக்கும் உங்கள் வேலை ஒப்பந்தத்தை இன்று முதல் ரத்து செய்ய நிறுவனம் முடிவெடுத்துள்ளது. இந்த முடிவு உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது. நிறுவனத்தின் அனைத்து பணிகளையும் மற்றும் சொத்துக்களையும் ஒப்படைத்துவிட்டு அடுத்த 30 நிமிடங்களுக்குள் அலுவலகத்தை விட்டு வெளியேறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மூத்த மனிதவளத்துறை. ரியாவின் கையிலிருந்து காஃபி கோப்பை கீழே விழுந்து சுக்குநூறாக உடைந்தது. அடர்பழுப்பு நிற திரவம் அவளது விலையுயர்ந்த உடையில் சிந்தியது. ஆனால் அவளது கவனம் அதில் இல்லை. கணினித் திரையிலேயே அவளது கண்கள் நிலைத்திருந்தன. மின்னஞ்சலில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் அவள் மீண்டும் மீண்டும் படித்துக் கொண்டிருந்தாள். தனது கண்களையே அவளால் நம்ப முடியவில்லை. பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளேன். நான் வேலையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டேனா? இது நடக்கவே முடியாது. நிச்சயமாக ஏதோ தவறான புரிதல் நடந்திருக்கிறது என்று ரியா பதற்றமடைந்தாள். அவள் அடிக்கடி உணவருந்தவும் பரிசுப் பொருட்கள் வழங்கவும் செல்லும் HR இயக்குனருக்கு உடனடியாக அழைப்பு விடுத்தாள். ஆனால் மறுமுனையில் நீண்ட அழைப்பு மணி ஒலித்துக் கொண்டே இருந்தது. அவள் CEO அழைத்தாள். முடிவு அதேதான். பதற்றமடைந்த ரியா தனது அலுவலகத்திலிருந்து ஓடி HR துறைக்குச் சென்றாள். உள்ளே புகுந்து அமளி செய்ய நினைத்தபோது கதவில் நின்றிருந்த 2 பாதுகாவலர்கள் அவளை தடுத்தனர். மன்னிக்கவும் ரியா, உங்களை உள்ளே அனுமதிக்க முடியாது என்று ஒரு பாதுகாவலர் குளிர்ந்த குரலில் சொன்னார். நீங்கள் எல்லாம் பைத்தியமாகிவிட்டீர்களா? நான் இந்த நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் மேலாளர். என் பாதையை விட்டு விலகுங்கள் என்று கத்தி பாதுகாவலர்களை தள்ள முயன்றாள். நாங்கள் மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவுகளை மட்டுமே பின்பற்றுகிறோம். தயவுசெய்து உங்கள் அலுவலகத்திற்கு திரும்பிச் சென்று உங்கள் தனிப்பட்ட பொருட்களை பேக் செய்து கொள்ளுங்கள். 30 நிமிடங்களுக்குப் பிறகு நாங்கள் உங்களை நிறுவனத்தை விட்டு வெளியேற்றுவோம் என்று மற்றொரு பாதுகாவலர் உறுதியாக கூறினார். ரியா ஸ்தம்பித்துப் போனாள். சுற்றிலும் பார்த்தாள். பல சக ஊழியர்கள் அவளை விசித்திரமாகவும் பரிதாபமாகவும் பார்த்து கொண்டிருந்தனர். அவமானமும் வெட்கமும் அலைகளாக அவளுக்குள் எழுந்தன. என்ன நடக்கிறது என்றே அவளுக்கு புரியவில்லை. ஏன் இவ்வளவு திடீரெனவும் கொடூரமாகவும் நீக்கப்படுகிறாள்? அவளுக்கு என்ன தவறு செய்தாள்? மார்க்கெட்டிங் துறையின் விற்பனை ஒவ்வொரு மாதமும் இலக்கை விட அதிகமாகவே இருந்தது. அவளது விளம்பர பிரச்சாரங்கள் மிகவும் வெற்றி பெற்றவை. அவளை நீக்குவதற்கு எந்த காரணமும் இல்லை. நம்பிக்கை இழந்து ரியா அமைதியாக தனது அலுவலகத்திற்கு திரும்பினாள். ஒரு காலத்தில்தான் மிகவும் பெருமைப்பட்ட அந்த அறை இப்போது அவளுக்கு அந்நியமாக தெரிந்தது. அவள் டிராயரை திறந்து தனது சில தனிப்பட்ட பொருட்களை எடுத்து ஒரு அட்டைப் பெட்டியில் போடத் தொடங்கினாள்.
அவளது கைகள் நடுங்கின, கண்ணீர் வழிந்தது. அவளது கனவு, அவளது தொழில் அனைத்தும் சில நிமிடங்களில் சரிந்து விழுந்தன. அப்போது அவளது போன் ஒலித்தது. அது அவளது சகோதரன் சமீரின் அழைப்பு. "ஹலோ ரியா, உன் வேலை முடிந்ததுதானே? உன்னை பார்ட்டிக்கு அழைத்துச் செல்ல வருகிறேன்." சமீரின் குரலில் மிகுந்த மகிழ்ச்சி இருந்தது. தன் அண்ணனின் குரலைக் கேட்டதும் ரியாவால் தன்னை அடக்க முடியவில்லை. அவள் விக்கிக் கதறி அழுதாள். "அண்ணா, என்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார்கள்." "என்ன சொல்கிறாய்? வேலையிலிருந்து நீக்கிவிட்டார்களா? உன்னை நீக்க யாருக்கு அவ்வளவு தைரியம்?" என்று சமீர் போனில் கத்தினான். "எனக்குத் தெரியவில்லை. அவர்கள் ஒரு மின்னஞ்சல் அனுப்பி 30 நிமிடங்களுக்குள் கம்பெனியை விட்டு வெளியேறச் சொல்லிவிட்டார்கள்." "அண்ணா, இப்போது நான் என்ன செய்வேன்?" என்று ரியா தேம்பித் தேம்பி அழுதாள். மறுமுனையில் சமீர் மிகுந்த அதிர்ச்சியில் இருந்தான். அவனது திறமையான தங்கை, ஒட்டுமொத்த குடும்பத்தின் பெருமை, ஒரே நாளில் வேலையிலிருந்து நீக்கப்படுவாள் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. "அமைதியாக இரு. நீ பதற்றமடையாதே. நீ எங்கே இருக்கிறாய்? நான் இப்போதே வருகிறேன்" என்று சமீர் விரைவாகச் சொன்னான். ரியா அழுது கொண்டே தன் பொருட்களை பெட்டியில் அடைக்கத் தொடங்கினாள். பெட்டி நிறைந்ததும் அதை எடுத்துக்கொண்டு தடுமாறியபடி அறையை விட்டு வெளியே வந்தாள். எவர் முகத்தையும் பார்க்க அவளுக்கு துணிச்சல் இல்லை. தலையை குனிந்தபடி கேட்டிற்கே சென்றாள். பின்னாலிருந்து சக ஊழியர்களின் கிசுகிசுப்புகள் அவள் காதுகளில் விழுந்தன. "ஐயோ கடவுளே, மேனேஜர் ரியாவுக்கு உண்மையிலேயே நீக்கம்தானா?" இந்த உத்தரவு நேரடியாக நிறுவனத்தின் மிகப்பெரிய பங்குதாரரிடமிருந்து வந்ததாம். மிகப்பெரிய பங்குதாரர் -. இந்த வார்த்தையைக் கேட்டதும் ரியா நின்றாள். சமீபத்தில் கம்பெனியின் பங்குதாரர் கட்டமைப்பில் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருந்தது. அவளுக்கு தெளிவற்ற நினைவாக இருந்தது. ஏதோ ஒரு மர்மமான முதலீட்டாளர் கம்பெனியின் பெரும்பான்மை பங்குகளை வாங்கியிருந்தார். ஆனால் அவர் யார் என்று யாருக்கும் தெரியாது. அறியாமல் அந்த சக்திவாய்ந்த பங்குதாரருடன் தான் பகைத்துக் கொண்டாளோ? ஆனால் எப்படி? முதலீட்டு உலகில் அவளுக்கு யாரையும் தெரியுமே. ஒரு பைத்தியக்காரத்தனமான எண்ணம் ரியாவின் மனதில் தோன்றியது. இல்லை, இது நடக்க வாய்ப்பில்லை. அந்த நபர் எப்படி இதை செய்ய முடியும்? அந்த நபருக்கு இவ்வளவு கொடூரமான சக்தி எங்கிருந்து வந்தது? அவள் தலையை உலுக்கி அந்த எண்ணத்தை விரட்ட முயன்றாள். ஆனால் விவாகரத்து நடந்தபோது எனது முகத்தில் இருந்த மர்மமான புன்னகை மீண்டும் மீண்டும் அவளது மனதில் நிழலாடியது. ரியா தனது தனிப்பட்ட பொருட்களுடன் அந்த உயர்ந்த கட்டிடத்தை விட்டு வெளியே வந்தாள். 1 மணி நேரத்திற்கு முன்புதான் அவள் ஒரு சக்திவாய்ந்த மேனேஜராக இருந்தாள். நண்பகல் சூரியனின் கடுமையான ஒளி அவளது கண்களை கூசச் செய்தது. உலகம் சுற்றுவது போல அவளுக்குத் தோன்றியது. ஏன் எனக்கு மட்டும்? நான் என்ன தவறு செய்தேன்? ஆயிரக்கணக்கான கேள்விகள் அவளது மனதில் சுழன்றன. ஆனால் எந்த பதிலும் இல்லை. சமீர் காரிலிருந்து வேகமாக இறங்கி தன் தங்கையை தாங்கினான். ரியா பரிதாபகரமான நிலையில் இருந்தாள். கண்கள் சிவந்து, முகம் கண்ணீரால் நனைந்து, உடைகள் கலைந்து போயிருந்தது. இதை பார்த்த சமீர் மிகுந்த துயரமடைந்தான். "ரியா, என்னாச்சு? ஏன் உன்னை வேலையிலிருந்து நீக்கினார்கள்?" ரியா பதில் சொல்லாமல் தலையை மட்டும் அசைத்துவிட்டு மீண்டும் அழுதாள். சமீர் அவளை காரில் அமர வைத்தான். அவனும் மிகுந்த குழப்பத்தில் இருந்தான். எல்லாம் இவ்வளவு திடீரெனவும் காரணமே இல்லாமலும் நடந்ததை அவனால் நம்ப முடியவில்லை. "இரு, நான் உன் டைரக்டருக்கு ஃபோன் செய்து கேட்கிறேன்" என்று சமீர் சொல்லிவிட்டு தன் ஃபோனை எடுத்தான். ஒரு பார்ட்டியில் ரியாவுடன் அந்த டைரக்டரை அவன் சந்தித்திருந்தான். சில நொடிகளில் மறுமுனையில் ஃபோன் எடுத்தது. "ஹலோ டைரக்டர் அவர்களா? நான் ரியாவுடைய அண்ணன் சமீர் பேசுகிறேன்." "ஆமாம் சமீர் ஜி, சொல்லுங்கள், என்ன விஷயம்?" டைரக்டரின் குரலில் லேசான தயக்கம் இருந்தது. "என் தங்கையை நிறுவனம் திடீரென ஏன் நீக்கியது என்று கேட்க விரும்புகிறேன். ரியா நிறுவனம் சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறாளே. நீங்கள் இப்படி செய்யக்கூடாது" என்று சமீர் கோபமாக கூறினான். மறுமுனையில் சிறிது நேரம் மௌனம் நிலவியது. பிறகு ஒரு நீண்ட பெருமூச்சு விடும் சத்தம் கேட்டது. "சமீர்ஜி, எனக்கும் மிகுந்த வருத்தம்தான். ரியா மிகச்சிறந்த ஊழியர், எனக்கு அவரை மிகவும் பிடிக்கும். ஆனால் இந்த முறை என்னால் உண்மையிலேயே ஒன்றும் செய்ய முடியாது. இந்த முடிவு நேரடியாக இயக்குநர்கள் குழுவிடமிருந்தும் குழுமத்தின் மிகப்பெரிய பங்குதாரரிடமிருந்தும் வந்துள்ளது." "மிகப்பெரிய பங்குதாரரா?" சமீர் அதிர்ச்சியில் கேட்டான். "யார் அவர்? என் தங்கையை ஏன் நீக்க வேண்டும்? குறைந்தபட்சம் அதற்கான காரணத்தையாவது எங்களிடம் சொல்லுங்கள்." இயக்குனர் விரக்தியான குரலில் சொன்னார். "காரணத்தைப் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் உண்மை என்னவென்றால் எந்த காரணமும் இல்லை. எந்த காரணமும் இன்றி நீக்கிவிடுங்கள் என்பதுதான் உத்தரவு. நானும் ஒரு ஊழியர்தான். மேல்மட்ட உத்தரவுகளை என்னால் மீற முடியாது." "சரி, நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறேன், வணக்கம்"
இதை கூறிவிட்டு சமீர் மேற்கொண்டு பேசுவதற்குள் இயக்குனர் அழைப்பை துண்டித்துவிட்டார். சமீர் அப்படியே உறைந்து போயிருந்தான். போன் இன்னும் அவன் கையில் இருந்தது. காரணமின்றி நீக்கம் - இந்த வாக்கியம் அவன் மனதில் ஒலித்துக் கொண்டிருந்தது. ஒரு மேனேஜரை எந்த காரணமும் இன்றி நீக்கக்கூடிய அந்த சக்தி எது? அருகில் அமர்ந்திருந்த ரியா அந்த உரையாடல் முழுவதையும் கேட்டிருந்தாள். அவள் அழுவதை நிறுத்திவிட்டாள். பயத்தினால் அவள் முகம் வெளிறிப் போயிருந்தது. அண்ணா, அந்த மிகப்பெரிய பங்குதாரர் யார்? நான் யாருடைய பகையை சம்பாதித்துக் கொண்டேன்? எனக்கும் தெரியவில்லை என்று சமீர் தலையை அசைத்தான். யோசித்துப் பார், சமீபத்தில் யாரிடமாவது பகைத்துக் கொண்டாயா? குறிப்பாக ஏதேனும் ஒரு பெரிய நபரிடம்? ரியா யோசிக்கத் தொடங்கினாள். அவள் இயல்பிலேயே கர்வமுள்ளவள், மற்றவர்களை இழிவுபடுத்துபவள். அதனால் அவளை பிடிக்காதவர்கள் பலர் இருந்தனர். ஆனால் இவ்வளவு பெரிய நிறுவனத்தை கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டவர் சாதாரண மனிதராக இருக்க முடியாது. திடீரென்று அவளது மனதில் அதிதி குறித்த எண்ணம் தோன்றியது. நான் நடந்து கொண்ட அந்த விசித்திரமான அமைதி, அந்த மர்மமான புன்னகை மற்றும் விவாகரத்திற்குப் பிறகு என்னை அழைத்துச் செல்ல வந்த அந்த ஆடம்பரமான கார். அண்ணா, உங்களுக்கு அதிதியிடம் ஏதேனும் விசித்திரமாக தெரியவில்லையா என்று ரியா தயக்கத்துடன் கேட்டாள். விசித்திரமா? என்ன விசித்திரம்? சமீர் இன்னும் புரியாமல் கேட்டான். அவள் விவாகரத்து பெற்ற விதம், எதையும் கோராமல் சென்றது, அவளை அழைத்துச் செல்ல வந்த அந்த கார், இவை அனைத்தும் ஒரு சாதாரண மனிதருக்குரியதாகத் தெரியவில்லை. சமீரும் யோசிக்கத் தொடங்கினான். ஆமாம், ஏதோ ஒன்று அசாதாரணமாக இருந்தது. நான் அழுவேன், கெஞ்சுவேன் அல்லது சொத்து பிரிப்பிற்காக அமளி செய்வேன் என்று அவன் நினைத்தான். ஆனால் நான் மிகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் சென்றது அவனுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. உனக்கு அவள் மீது சந்தேகமா? உளராதே, அவளால் என்ன செய்துவிட முடியும் என்று சமீர் அந்த எண்ணத்தை ஒதுக்கித் தள்ளினான். அவளைப் போன்ற படிப்பறிவில்லாத ஏழை பெண்ணுக்கு தங்கையை வேலையை விட்டு நீக்கும் அளவுக்கு சக்தி எங்கிருந்து வரும்? இதைப் பற்றி அதிகமாக யோசிக்காதே. ஆனால் ரியாவால் யோசிக்காமல் இருக்க முடியவில்லை. இந்தச் சம்பவங்கள் அனைத்திற்கும் அதிதியுடன் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்று அவளது உள்ளுணர்வு சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் அவளிடம் ஆதாரம் இல்லை. அந்த உண்மையை அவள் நம்பவும் விரும்பவில்லை. அது மிகவும் பயங்கரமாகவும் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டதாகவும் இருந்தது. அப்படியானால் இப்போது என்ன செய்வது அண்ணா என்று ரியா விரக்தியுடன் கேட்டாள். முதலில் வீட்டுக்குச் செல்வோம், பிறகு ஏதேனும் வழி பிறக்கும் என்று சமீர் தன் தங்கையை தேற்றினான். ஆனால் அவனது மனமும் அமைதியற்றதாக இருந்தது. ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி அவனது குடும்பத்தை சூழ்ந்து கொண்டிருந்தது. அது எங்கிருந்து வந்தது அல்லது அடுத்து என்ன பயங்கரத்தை நிகழ்த்தப் போகிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. கார் அமைதியாக வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அவர்களின் கெட்ட கனவு இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது என்பதும், அந்த பேய்க்கனவை ஆட்டுவிக்கும் சக்தி வேறு யாருமல்ல, அவர்கள் இழிவாக கருதி அவமானப்படுத்திய அந்த பழைய அண்ணி அதிதிதான் என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை. சமீர் ரியாவை வீட்டிற்கு அழைத்து வந்தான். அவன் மனம் பாரமாக இருந்தது. இன்று இரவு கொண்டாட திட்டமிட்டிருந்த அனைத்தும் புகையாய் மறைந்து அதற்கு பதிலாக ஒரு சோகமான மூச்சு முட்டும் சூழல் நிலவியது. அருகில் தேம்பித் தேம்பி அழுது கொண்டிருந்த தன் தங்கையை பார்த்த அவனுக்குள் ஒரு விசித்திரமான எரிச்சலும் இயலாமையும் நிரம்பின. திறமையானவள், குடும்பத்தின் பெருமை என்று சொல்லப்படும் ரியா இன்று அந்த பெருமை சரிந்ததைக் கண்டு சமீர் நிலை குலைந்திருந்தான். தன் தங்கையை சமாதானப்படுத்த முயன்றான். அழாதே ரியா, இந்த வேலை போனால் என்ன, இன்னொரு வேலை கிடைக்கும். உன்னை போன்ற திறமையான பெண்ணை நிறுவனங்கள் தேடி வரும். இதை ஒரு கெட்ட நாளாக கருது. ஆனால் எந்த காரணமும் இன்றி வேலை நீக்கம் செய்யப்பட்டிருப்பது ரியாவுக்கு ஒரு கரையாக அமையும் என்று அவனுக்கே தெரிந்திருந்தது. அந்த சமாதானம் எவ்வளவு பொல்லாதது என்பது அவனுக்கே புரிந்தது. இப்படியாக சிந்தனையில் மூழ்கியிருந்தபோது அவனது போன் ஒலித்தது. திரையில் டைரக்டர் மெஹ்ராவின் பெயர் மின்னியது. இவனது ஹவுசிங் புராஜெக்டில் மிகப்பெரிய முதலீட்டாளராக இருந்தவர் அவர். தன் வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் நம்பிக்கையையும் அந்த திட்டத்தில்தான் சமீர் முதலீடு செய்திருந்தான். சமீர் இதயம் ஒரு நிமிடம் நின்றது போன்றிருந்தது. உடனே ப்ளூடூத் இயர்வோனை இணைத்துக்கொண்டு குரலை அமைதியாகவும் தொழில்முறை சார்ந்தும் வைத்துக்கொண்டு பேசினான். ஹலோ மெஹ்ரா சார், சொல்லுங்கள். மறுமுனையில் மெஹ்ராவின் குரல் எப்போதும் போல இல்லாமல் மிகவும் குளிர்ந்தும் அந்நியமாகவும் இருந்தது. சமீர், ஒரு விஷயத்தை சொல்வதற்காக பேசுகிறேன். அந்த புதிய ஹவுசிங் புராஜெக்ட் முதலீட்டை திரும்பப் பெற எங்கள் நிறுவனம் முடிவெடுத்துள்ளது. சமீர் காதுகள் அடைத்தன. என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள சில நொடிகள் தேவைப்பட்டன. என்ன? முதலீட்டை திரும்பப் பெறுகிறீர்களா? ஏன் சார்? எல்லாம் நன்றாகத்தானே போய்க் கொண்டிருந்தது. ஒப்பந்தம் முடிந்துவிட்டது. நிலத்திற்கான பணிகளைத் தொடங்க என் கையிருப்பிலிருந்த பணத்தை முதலீடு செய்துவிட்டேனே. சமீரின் குரல் நடுங்கியது. இது உயர்மட்ட நிர்வாகத்தின் முடிவு.
முதலீடுகளை மறு ஆய்வு செய்ததில் இந்த திட்டத்தில் நாங்கள் முன்னரே கவனிக்காத சில அபாயங்கள் இருப்பதாக உணர்கிறோம் என்று மெஹ்ரா ஒரு இயந்திரம் போல பேசினார், ஏதோ எழுதி வைத்ததை வாசிப்பது போல. என்ன அபாயம் சார்? எல்லாம் சட்டப்பூர்வமாக முடிந்துவிட்டது. நிலம் சரியான இடத்தில் இருக்கிறது. லாபத்திற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. நீங்களே இதை சொல்லவில்லையா? சமீர் கதறினான். வருந்துகிறேன் சமீர். முடிவு எடுக்கப்பட்டுவிட்டது. ஒப்பந்தத்தை முறிப்பதற்கான அபராதத் தொகையை நாங்கள் ஒப்பந்தப்படி செலுத்திவிடுவோம். எங்கள் வழக்கறிஞர்கள் விரைவில் தொடர்பு கொள்வார்கள். சமீர் உடல் அப்படியே மரத்து போனது. அந்த அபராதத் தொகை அவன் வங்கிகளிலும் நண்பர்களிடமும் கடன் வாங்கி போட்ட முதலீட்டிற்கு ஈடாகாது. இப்போது முதலீட்டை திரும்பப் பெறுவது என்றால் அவன் திவாலாகும் நிலைக்கு தள்ளப்படுவான். அவனது பணம், மானம், ஏன் அவனது தாய் வசிக்கும் வீடு என அனைத்தும் வங்கியில் அடமானம் வைக்கப்பட்டிருந்தன. சார், நீங்கள் இப்படி செய்யக்கூடாது. பல ஆண்டுகளாக ஒன்றாக வேலை செய்கிறோம். ஏதேனும் தவறு என்றால் சொல்லுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன். தவறு ஒன்றும் இல்லை சமீர். இது ஒரு வணிக ரீதியான முடிவு. நான் வேலையாக இருக்கிறேன் என்று மெஹ்ரா அவன் பேச்சை இடைமறித்து போனை துண்டித்துவிட்டார். ஃபோன் கட் ஆன சத்தம் இவன் தலையில் ஒரு சுத்தியலால் அடித்தது போல இருந்தது. சமீர் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனான். ஸ்டீயரிங் மீது கைகள் அப்படியே இருந்தன. கார் சாலையோரம் தானாக நின்றது. அருகில் இருந்த ரியா அழுது கொண்டிருக்கவில்லை. ஆனால் தன் அண்ணனின் வெளிரிய முகத்தைப் பார்த்தே ஏதோ பயங்கரம் நடந்துவிட்டது என்று புரிந்து கொண்டாள். அண்ணா, என்னாச்சு? சமீர் பதில் சொல்லவில்லை. தன் தலையை ஸ்டீயரிங் வீல் மீது சாய்த்துக் கொண்டான். அவனது தோள்கள் நடுங்கின. தன் குடும்பத்தின் தூணாக இருந்த, எப்போதும் வலிமையானவனாக கருதப்பட்ட அந்த மனிதன் வாழ்வில் முதன்முறையாக நொறுங்கிப் போயிருந்தான். இன்று அவன் முற்றிலும் உதவியற்றவனாகவும் விரக்தியுடனும் உணர்ந்தான். ஏன் இத்தனை கெட்ட செய்திகளும் ஒரே நாளில் ஏன் வரவேண்டும்? நான் அவனிடமிருந்து விவாகரத்து பெற்ற அதே நாளில் ரியாவின் வேலை போய்விட்டது. அவனது ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. குடும்பத்தின் 2 பொருளாதார தூண்களும் அவர்களது மிகப்பெரிய கர்வமும் ஒரே நாளில் சில மணிநேரங்களில் சரிந்து விழுந்தன. இது வெறும் தற்செயலாக இருக்க முடியாது, நிச்சயமாக இல்லை. ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி, ஏதோ ஒரு வலுவான கை இவையனைத்திற்கும் பின்னால் இருந்தது. ஆனால் யார்? யாரிடம் இவ்வளவு பயங்கரமான சக்தி இருக்க முடியும்? மீண்டும் அவனது மனதில் என் பிம்பம் தோன்றியது. என் மர்மமான புன்னகை, அந்த ஆடம்பரமான கார் மற்றும் நான் சொன்ன கடைசி வார்த்தை, வெற்றி பெற வாழ்த்துகள். அது வெறும் வாழ்த்து அல்ல, அது ஒரு சாபம், ஒரு எச்சரிக்கை. ஆனால் இது எப்படி சாத்தியம்? சம்பளம் குறைவாக வாங்கும் ஒரு சாதாரண பெண்ணால் எப்படி இத்தனையும் செய்ய முடியும்? இந்த எண்ணம் மிகவும் அபத்தமானது, தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது. ஆனால் இதை செய்வதற்குரிய நோக்கம் மற்றும் ஒவ்வொரு நொடியையும் மிகத் துல்லியமாக திட்டமிட்டுச் செயல்படும் திறன் கொண்ட வேறொரு நபரையும் அவனால் நினைக்க முடியவில்லை. ஒரு குளிர்ந்த காற்று அவன் முதுகுத்தண்டு வழியாக ஊடுருவியது. அவனுக்கு பயம் தொற்றிக்கொண்டது. தெளிவற்ற வளர்ந்து வரும் பயம். அவன் எந்த பெண்ணை விவாகரத்து செய்தான்? கடந்த 3 ஆண்டுகளாக அவனது குடும்பம் அந்த பெண்ணிடம் எப்படி நடந்து கொண்டது? சமீரும் ரியாவும் வீட்டிற்கு சென்றபோது சாரதா ஜி மேஜையில் பிரம்மாண்டமான விருந்தை ஏற்பாடு செய்திருந்தார். எல்லாம் அவர்களின் செல்லப் பிள்ளைகளுக்கு பிடித்தமான உணவுகள். சமீர் மற்றும் ரியாவுக்கு என்ன ஆனது என்று அவருக்கு தெரியாது. என்னிடமிருந்து அந்த தொல்லையை நீக்கிய மகிழ்ச்சியில் அவர் இன்னும் திளைத்திருந்தார். வந்துவிட்டீர்களா? சீக்கிரம் வந்து சூடாக சாப்பிடுங்கள். கொண்டாட்டத்திற்காக உங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்திருக்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். சாரதாஜி மகிழ்ச்சியுடன் கூறினார். ஆனால் சமீர் மற்றும் ரியாவின் வாடிய முகங்களைக் கண்டதும் அவரது புன்னகை மறைந்தது. என்ன ஆனது உங்களுக்கு? ஏன் முகமெல்லாம் தொங்கிப் போயிருக்கிறது? இப்பதானே அந்த பேயிடமிருந்து விடுபட்டோம். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமல்லவா? ரியா விக்கி கதறி அழத் தொடங்கினாள். அம்மா, என் வேலை போய்விட்டது. சாரதாஜியின் கையில் இருந்த கரண்டி தரையில் விழுந்தது. என்ன சொன்னாய்? வேலை போய்விட்டதா? ஏன் நீக்கினார்கள்? நீதான் அவ்வளவு சிறப்பாக வேலை செய்கிறாயே. சமீர் சோபாவில் சோர்வாகச் சரிந்தான். எதுவும் சொல்லாமல் அப்படியே இருந்தான். எங்கிருந்து தொடங்குவது என்று அவனுக்கு புரியவில்லை. சாரதாஜி தன் மகனை பார்த்தார். ஏதோ விபரீதம் நிகழ்ந்திருப்பதை அவர் உணர்ந்தார். சமீர், நீயாவது சொல், என்ன நடந்தது? சமீர் தலையை நிமிர்த்தினான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. குரல் கனத்தது. என் ப்ராஜெக்டும் முடிந்துவிட்டது அம்மா. என் பார்ட்னர் முதலீட்டை திரும்பப் பெற்றுவிட்டார். நான் திவாலாகும் நிலையில் இருக்கிறேன். திவாலா மைனஸ் இந்த 2 வார்த்தைகளும் சாரதாஜியின் காதுகளில் இடி போல விழுந்தன. அவர் தடுமாறினார். மேஜையை பிடித்துக்கொண்டு நின்றார். இல்லை, இது நடக்க முடியாது.
என்னிடம் விளையாட்டு காட்டாதீர்கள். இன்று மகிழ்ச்சியான நாள், ஏன் இப்படி அபசகுனமாக பேசுகிறீர்கள்? ஆனால் தன் குழந்தைகளின் சோகமான முகங்களைக் கண்டு இது விளையாட்டு அல்ல என்பதை சாரதாஜி புரிந்து கொண்டார். கெட்ட செய்திகள் அனைத்தும் ஒன்றாக இவ்வளவு திடீரெனவும் பயங்கரமாகவும் வந்ததை சாரதாஜி போன்ற வலுவான மற்றும் கடுமையான பெண்ணால் கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் நாற்காலியில் சரிந்து அமர்ந்தார், மூச்சு திணறினார். கொண்டாட்ட விருந்து ஒரு பேரழிவாக மாறியிருந்தது. யாருக்கும் சாப்பிடத் தோன்றவில்லை. மூவரும் ஹாலில் அமைதியாக அமர்ந்திருந்தனர். ஒரு பயங்கரமான மௌனம் சூழ்ந்திருந்தது. அவ்வப்போது ரியா விம்மும் சத்தம் மட்டும் அந்த கனமான சூழலை உடைத்தது. சிறிது நேரம் கழித்து சாரதாஜி நடுங்கும் குரலில் கேட்டார், ஏன்? எல்லாம் ஒரே நாளில் ஏன் அழிந்து போனது? இந்த கேள்வி சமீர் மற்றும் ரியாவின் மனதிலும் சுழன்று கொண்டிருந்தது. இந்த விசித்திரமான தற்செயல் அவர்களை சிந்திக்க வைத்தது. அம்மா, ஏதோ ஒரு சக்தி நம் குடும்பத்தை பின்தொடர்கிறது என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ரியா தயக்கத்துடன் கேட்டாள், யார்? நம் வீட்டில் யாருக்கு இவ்வளவு பெரிய பகை இருக்க முடியும்? சாரதாஜி கத்தினாள், ஒருவேளை நீ அலுவலகத்தில் யாரிடமாவது சண்டையிட்டாயா? அவர்கள் உன்னை பழிவாங்குகிறார்களா? இல்லை அம்மா, என்னை வேலையை விட்டு நீக்க உத்தரவிட்டது குழுமத்தின் மிகப்பெரிய பங்குதாரர் என்று என் இயக்குனர் கூறினார். அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர், சாதாரண மனிதர் அல்ல என்று ரியா விளக்கினாள். சமீர் இப்போது வாய் திறந்தான், என் கூட்டாளியிடமும் இதேதான் நடந்தது. எந்த காரணமும் சொல்லாமல் அவர்கள் ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டார்கள். யாரோ அவர்கள் மீது அழுத்தம் கொடுத்தது போல் எனக்கு தோன்றியது. மிகப்பெரிய பங்குதாரர், அழுத்தம் கொடுக்கும் சக்தி. சாரதாஜி பயந்து போனாள். அவளது தலை சுற்றியது. அப்படியென்றால் யார் அது? இதுவரை நாம் யாருக்கும் கெடுதல் செய்ததில்லையே. செய்திருக்கிறோம் அம்மா, சமீர் உறுதியான குரலில் கூறினான். சாரதாஜியும் ரியாவும் அவனை பார்த்தார்கள். நாம் ஒரு மனிதருக்கு மிக மோசமான துரோகம் செய்திருக்கிறோம். கடந்த 3 ஆண்டுகளாக நாம் மிக மோசமாக நடத்திய ஒரு மனிதர். நீ அதிதியை குறிப்பிடுகிறாயா? சாரதாஜி திக்குவாய் பட கேட்டாள். அவள் முகத்தில் அவநம்பிக்கை தெரிந்தது. இது நடக்க வாய்ப்பில்லை. அந்த பெண் இதையெல்லாம் செய்யும் அளவுக்கு என்ன தகுதி வைத்திருக்கிறாள்? அவளிடம் இவ்வளவு பணம், இவ்வளவு அதிகாரம் எங்கிருந்து வந்தது? ரியா கடுமையாக மறுத்தாள். நாம் எப்போதும் அவளை அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தோம். அதனால்தான் இன்று நமக்கு இந்த நிலை. சமீர் கசப்புடன் சிரித்தான். நீங்கள் கவனிக்கவில்லையா? அவள் எவ்வளவு அமைதியாக விவாகரத்து பெற்றாள். ஒரு பைசா கூட கேட்கவில்லை. கதவை விட்டு வெளியே வந்ததும் அவளை அழைத்துச் செல்ல ஆடம்பர கார் வந்தது. அதன்பின்தான் உன் வேலை போனது, நான் திவாலானேன். இது அனைத்தும் சில மணி நேரங்களில் நடந்தது. இது ஒரு தற்செயல் நிகழ்வு என்றால் இதுவே உலகின் மிகக் கொடிய தற்செயல் நிகழ்வு. சமீரின் இந்த அலசல் சாரதாஜியையும் ரியாவையும் சிந்திக்க வைத்தது. ஆம், அனைத்தும் மிகவும் விசித்திரமாக இருந்தது. விவாகரத்தின் போது அவளது அந்த அமைதியான மற்றும் மர்மமான புன்னகை அவர்களை மீண்டும் மீண்டும் அலைக்கழித்தது. ஆனால் அவள்தான் இதைச் செய்தாள் என்றால் சாரதாஜி நடுங்கினாள். அவள் உண்மையில் யார்? அவள் ஏன் 3 ஆண்டுகள் நம் வீட்டில் அவமானங்களை சகித்துக் கொண்டாள்? இந்த கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லை. அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறை உணர்ந்தனர். தங்களுக்கு தெரியாத ஒரு மனிதரை இழிவுபடுத்தியதற்கும் தங்களின் அறியாமை மற்றும் அகங்காரத்திற்கு இப்போது விலை கொடுத்து கொண்டிருந்தனர். அந்த இரவு சமீர் குடும்பத்தில் யாரும் தூங்கவில்லை. அவர்கள் இருளில் அமர்ந்திருந்தனர். ஒவ்வொருவரும் தங்கள் எண்ணங்களில் மூழ்கியிருந்தனர். ஆனால் அனைவர் மனதிலும் இருந்த ஒரே பெயர் அதிதி. விவாகரத்தின் மகிழ்ச்சியும் வெற்றியும் முற்றிலும் மறைந்து போயிருந்தது. அதற்கு பதிலாக ஒரு பயங்கரமான அச்சம் குடிகொண்டிருந்தது. அவர்கள் தங்கள் இருண்ட எதிர்காலத்தை பார்த்து அஞ்சினர். பெரும் கடன், கௌரவம் இழப்பு மற்றும் அனைத்திற்கும் மேலாக ஒரு காலத்தில் தங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்த அந்த மர்மப் பெண்ணை பார்த்து அவர்கள் அஞ்சினர். அந்த பயங்கரமான இரவு அவர்கள் எதிர்கொள்ளவிருந்த துயரமான நாட்களின் தொடக்கமாக இருந்தது. பொழுது விடிந்தது தெரியவில்லை. சூரியனின் முதல் கதிர்கள் கதவின் இடுக்கு வழியாக உள்ளே நுழைந்து சிதறிக்கிடந்த அந்த வரவேற்பறையை வெளிச்சமாக்கின. அங்கே பியர் பாட்டில்களும் சிகரெட் துண்டுகளும் சிதறிக்கிடந்தன. முந்தைய நாள் இரவின் பதற்றமான அமைதிக்குப் பிறகு சமீர் அதிக மது அருந்தியிருந்தான். போதையில் இந்த கசப்பான உண்மையை மறக்க முயன்றான். ஆனால் குடிக்க குடிக்க அவன் தெளிவடைந்தான், அதிக வேதனை அடைந்தான். சாரதாஜி தூக்கமில்லாத ஒரு பயங்கரமான இரவுக்குப் பிறகு எழுந்தாள். அவளுக்கு தொடர்ந்து கெட்ட கனவுகள் வந்தன. அவளது தலை சுத்தியால் அடித்துக் கொள்வது போல வலித்தது. கண்கள் வீங்கியிருந்தன. வரவேற்பறையின் சிதறிய காட்சியைக் கண்டு மகன் மேஜையில் தலை சாய்த்து தூங்கிக் கொண்டிருந்தான். மகள் சோபாவில் வெறுமையான கண்களுடன் அமர்ந்திருந்தாள். சாரதாஜியின் இதயம் நொறுங்கியது.
அவர்களின் பெருமைக்குரிய அந்த 2 திறமையான பிள்ளைகளும் ஒரே இரவில் இவ்வளவு பரிதாபமான நிலைக்கு எப்படி வந்தார்கள்? அவர் தடுமாறியபடி குளியலறைக்குச் சென்றார். கண்ணாடியில் பார்த்தார். கண்ணாடியில் தெரிந்த அந்த வயதான சோர்வான முகத்தைக் கண்டு அவரே அதிர்ந்து போனார். அவர்களின் அந்த துணிச்சலும் கௌரவமும் மறைந்து போயிருந்தது. அதற்கு பதிலாக சோர்வும் பதற்றமும் குடிகொண்டிருந்தன. அவர் முகத்தில் குளிர்ந்த நீரைத் தெளித்து தன்னை தயார்படுத்திக் கொள்ள முயன்றார். இல்லை, நான் இப்படி உடைந்து போக முடியாது. எதனால் இப்படி நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த சூழலை சரிசெய்ய ஏதாவது வழி தேட வேண்டும். வரவேற்பறைக்கு திரும்பி வந்து சமீரையும் ரியாவையும் பார்த்தார். அவர் குரல் கரகரப்பாக இருந்தது. எல்லாரும் எழுந்திருங்கள். இப்படி வருத்தத்துடன் உட்கார்ந்திருந்தால் என்னதான் விடிந்துவிடப் போகிறது? சமீர் தனது கனமான தலையை உயர்த்தினான். அவனது கண்கள் போதையில் மங்கலாக இருந்தன. இனி என்ன ஆகப்போகிறது அம்மா? எல்லாம் முடிந்துவிட்டது. எல்லாம் முடியல. நான் விரும்பாதவரை எதுவும் முடியாது. சாரதாஜி பற்களை கடித்துக்கொண்டு சொன்னார். இப்போது முதல் வேலை அந்த அதிதியை கண்டுபிடிப்பதுதான். அவளிடம் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும். இதையெல்லாம் செய்தது அவள்தான் என்றால் அவளை தடுத்து நிறுத்த வேண்டும். அவளது காலில் விழுந்து கெஞ்ச வேண்டியிருந்தாலும் சரி, அதையும் செய்வேன். சாரதாஜியின் கௌரவம் இப்போது பயத்திற்கு முன்னால் முழுமையாக தவிடுபொடியானது. அவருக்கு இப்போது தன் கௌரவத்தை பற்றிய கவலை இல்லை. அவர் தன் குடும்பத்தை காப்பாற்ற மட்டுமே விரும்பினார். அவளை இப்போது எங்கே தேடுவோம் என்று ரியா பலவீனமான குரலில் கேட்டாள். அவள் எங்கே இருக்கிறாள், என்ன செய்கிறாள் என்பது கூட நமக்கு தெரியாதே. ஏதாவது ஒரு வழி இருக்கத்தான் செய்யும் என்று சாரதாஜி தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொண்டார். அவர் அறையில் அங்குமிங்கும் நடக்கத் தொடங்கினார். அவரது மூளை வேகமாக வேலை செய்தது. திடீரென்று அவர் ஏதோ நினைவுக்கு வந்தது போல நின்றார். அவர் தனது படுக்கையறைக்கு ஓடினார். அறை முழுவதையும் தேடினார். அம்மா, என்ன தேடுகிறீர்கள் என்று சமீர் வியப்புடன் கேட்டான். அவளுடைய பழைய போன் எனக்கு நினைவிருக்கிறது. ஒருமுறை வீட்டை சுத்தம் செய்தபோது அந்த பழைய பொருட்களின் பெட்டியில் அதை தூக்கி போட்டேன். சாரதாஜி இதை கூறிவிட்டு கட்டிலுக்கு அடியிலிருந்து ஒரு தூசி படிந்த அட்டை பெட்டியை எடுத்தார். அவர் பெட்டியிலிருந்த அனைத்து பொருட்களையும் தரையில் கொட்டினார். அதிதியின் சில பழைய உடைகள், சில புத்தகங்கள் மற்றும் சில அற்பமான பொருட்கள். அந்த பழைய குப்பைகளுக்கு இடையே அந்த மலிவான போன் கிடந்தது. அது அவள் பயன்படுத்திய போன். அதன் திரையில் நீண்ட விரிசல் இருந்தது. வெளிப்புற உரை கூட தேய்ந்து போயிருந்தது. சாரதாஜிக்கு ஏதோ பொக்கிஷம் கிடைத்தது போல இருந்தது. அவர் விரைவாக தொலைபேசியை எடுத்தார். கிடைத்துவிட்டது. அதிர்ஷ்டவசமாக இது இன்னும் இங்கேயே இருக்கிறது. அவர் போனை ஆன் செய்ய முயன்றார். அதிர்ஷ்டவசமாக அதில் சிறிது பேட்டரி இருந்தது. போனின் கான்டாக்ட் லிஸ்ட் முற்றிலும் காலியாக இருந்தது. ஏனென்றால் அவள் செல்வதற்கு முன்பே அனைத்தையும் அழித்துவிட்டாள். ஆனால் கால் ஹிஸ்டரியில் சில எண்கள் இன்னும் இருந்தன. பெரும்பாலும் சமீர், ரியா மற்றும் அவர்களுடைய எண்கள். அவர் ஒருமுறை பார்த்தார். அப்போது ஒரு அடையாளம் தெரியாத எண்ணில் அவர் பார்வை நின்றது. அதற்கு எந்த பெயரும் இல்லை. அந்த எண்ணிற்கு பலமுறை நள்ளிரவில் அழைப்புகள் சென்றிருந்தன. இதுவே ஒரே துப்பு என்று சாரதாஜி கருதினார். அவர் நடுங்கும் கைகளால் தனது போனை எடுத்து அந்த எண்ணை டயல் செய்தார். ஆனால் பின் தயங்கினார். போன் செய்து என்ன சொல்வேன்? திட்டுவேனா? கேள்வி கேட்பேனா? அல்லது கெஞ்சுவேனா? அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. சமீர் தன் அம்மா தயங்குவதை பார்த்து அந்த போனை பிடுங்கினான். எனக்கு கொடுங்கள் என்றான். அவனும் உண்மையை அறிய விரும்பினான். அவளை நேருக்கு நேர் பேசி ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்க விரும்பினான். ஆனால் அவன் கால் பட்டனை அழுத்தப் போன அதே நொடியில் அந்த போனின் திரை ஒளிர்ந்தது. அவளுடைய பழைய போனுக்கு ஒரு புதிய மெசேஜ் வந்திருந்தது. மூவரும் தலையை குனிந்து அந்த செய்தியை படித்தனர். அது மிகச் சிறிய செய்திதான். ஆனால் அவர்களை நிலைதடுமாற வைக்க போதுமானதாக இருந்தது. மேம், எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கிறது. மெஹ்ரா குடும்பத்தின் நிறுவனம் நாளை அதிகாரப்பூர்வமாக திவாலானதாக அறிவிக்க விண்ணப்பிக்கப் போகிறது. மேடம், நீங்கள் ஏதேனும் மாற்றங்களை விரும்புகிறீர்களா? அந்த மெசேஜிலிருந்த திவாலான என்ற வார்த்தை அவர்கள் கண்களுக்கு முன்னால் வந்து நின்றது. அவர்கள் மனம் சூனியமானது. எல்லா சந்தேகங்களும் உறுதியாக மாறின. இதில் எந்த ஐயமும் இல்லை. இது அனைத்தையும் செய்தது நான்தான். இந்த எல்லாவற்றிற்கும் பின்னால் நான்தான் இருந்தேன். 3 ஆண்டுகளாக அவர்கள் இழிவுபடுத்தி அவமானப்படுத்திய அந்த பெண் உண்மையில் அவர்களின் முழு குடும்பத்தின் தலைவிதியை தன் கைகளில் வைத்திருந்த ஒரு பணக்கார மேடம் என்பது அவர்களுக்கு தெரிந்தது. இந்த உண்மை எந்த கெட்ட கனவை விடவும் பயங்கரமானது. சாரதாஜி இப்போது தனது சுயக்கட்டுப்பாட்டை இழந்தார்.
சமீரின் கையிலிருந்து போனை பறித்தார். அவர் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. அவருக்கு போன் செய்ய வேண்டியிருந்தது. உடனே கேட்க வேண்டியிருந்தது. என் உண்மை முகம் என்ன? சாரதாஜி ஒரு மூலையில் ஒதுக்கப்பட்ட காட்டுமிருகத்தைப் போல ஆனார். அதீத பயம் ஒரு கட்டுப்படுத்த முடியாத பைத்தியக்காரத்தனமாக மாறியது. அவர் இப்போது அந்த அதிகாரமிக்க, மற்றவர்களை ஆட்டிப்படைத்த மாமியார் அல்ல. மாறாக தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கடைசி வைக்கோல் துரும்பை பிடித்துக் கொண்டிருக்கும் ஒரு தோற்றவள். அவரது நடுங்கும் கைகள் தன் போனில் அந்த அடையாளம் தெரியாத எண்ணை டயல் செய்தன. சில நிமிடங்களுக்கு முன்பு ஒரு பயங்கரமான செய்தியை அனுப்பிய அதே எண். போனை எடு, என் போனை எடு என்று அவர் முணுமுணுக்க ஆரம்பித்தார். அவர் கண்கள் ஸ்கிரீனில் நிலைத்திருந்தன. மறுமுனையில் இருப்பவரை பதிலளிக்கத் தூண்டுவது போல அவர் பார்த்தார். சமீரையும் ரியாவும் அருகில் மூச்சைப் பிடித்துக்கொண்டு தங்கள் அம்மாவை பார்த்தனர். அவர்களும் காத்திருந்தனர், பயத்துடனும் நம்பிக்கையுடனும். அடுத்து என்ன நடக்குமோ என்ற பயம், இது ஒரு தவறான புரிதல் அல்லது மோசமான கிண்டலாக இருக்கக்கூடாதா என்ற நம்பிக்கை. காத்திருப்பு மணி நீளமாகவும் குளிர்ச்சியாகவும் ஒலித்தது. அது அவர்கள் மூவரின் பதற்றமான மனதிலும் பலத்த அடியை ஏற்படுத்தியது. ஒவ்வொரு மணி ஓசைக்கும் அவர்களின் நம்பிக்கை குறைந்து கொண்டே போனது. யாரும் போனை எடுக்கவில்லை என்று சமீர் மெதுவாக கூறினான். அவன் குரலில் விரக்தி இருந்தது. மீண்டும் டயல் செய். அவள் எடுக்கும் வரை டயல் செய்து கொண்டே இரு. சாரதாஜி கத்தினாள். போனை துண்டித்துவிட்டு உடனே மீண்டும் டயல் செய்தார். இரண்டாவது அழைப்பிலும் காத்திருப்பு மணிதான் ஒலித்தது. மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது அழைப்பு. அவர் ஒரு இயந்திரத்தைப் போல மீண்டும் மீண்டும் கால் பட்டனை அழுத்திக் கொண்டிருந்தார். அம்மா, அமைதியாக இருங்கள் என்று ரியா பயத்துடன் சொன்னாள். அவள் தன் அம்மாவின் நிலையைக் கண்டு அஞ்சினாள். அமைதியா? நீ என்னை அமைதியாக இருக்கச் சொல்கிறாயா? வீடு அழியப் போகிறது. உன் வேலை போய்விட்டது. உன் அண்ணன் திவாலாகிவிட்டான். இது அனைத்தும் அந்த சூனியக்காரி செய்த வேலை. நான் அவளை கண்டுபிடிக்க வேண்டும். நான் அவளை கிழித்து விடுவேன். சாரதாஜி அலறினார். கண்ணீரும் மூக்கும் வழிய கோபமும் இயலாமையும் அவரை பைத்தியமாக்கியிருந்தன. அவர் தனது போனை தரையில் வீசிவிட்டு மீண்டும் எனது பழைய உடைந்த போனை எடுத்து போன் செய்யும் படலத்தை தொடர்ந்தார். 10 அழைப்புகள், 20 அழைப்புகள், 50 அழைப்புகள். நேற்றைய வரை சிரிப்பும் கர்வமும் எதிரொலித்த அந்த வரவேற்பறை இப்போது போனின் ஒலியாலும் சாரதாஜியின் பைத்தியக்காரத்தனமான அழுகுரலாலும் நிறைந்திருந்தது. சமீர் தரையில் அமர்ந்தான். தலையை பிடித்துக்கொண்டு தன் அம்மாவையோ அல்லது தங்கையையோ பார்க்க அவனுக்கு தைரியம் வரவில்லை. எல்லாம் அவனது தவறுதான். கடந்த 3 ஆண்டுகளில் என்னை காப்பாற்ற அவன் தைரியம் காட்டியிருந்தாள். என் மதிப்பை உணர அவன் புத்திசாலித்தனம் காட்டியிருந்தாள். தன் குடும்பத்தின் முன்முடிவுகளுக்கு எதிராக நிற்க அவன் வலுவாக இருந்திருந்தாள். ஒருவேளை இன்று இந்த நிலை வந்திருக்காது. அவனுக்காக உண்மையாகவே அன்பு காட்டிய ஒரு மனைவி அவனுக்கு இருந்தாள். ஆனால் அவன் தனது கவனக்குறைவினாலும் கோழைத்தனத்தினாலும் அந்த அன்பை கொன்றுவிட்டான். அவன் தனது மகிழ்ச்சியைத்தானே தூக்கி எறிந்துவிட்டான். அண்ணா, ஏதாவது பேசுங்கள் என்று ரியா சமீரின் தோளை உலுக்கினாள். அவள் குரலில் ஆழ்ந்த விரக்தி இருந்தது. இப்போது நாம் என்ன செய்வோம்? சமீர் தனது முகத்தை நிமிர்த்தினான். அவன் கண்கள் வெறுமையாக இருந்தன. என்ன செய்வது? இப்போது நம்மால் என்ன செய்ய முடியும்? நாம் புண்படுத்தக்கூடாத ஒரு மனிதரை நாம் புண்படுத்திவிட்டோம். இனி ஒரு தீர்ப்பிற்காக காத்திருப்பதைத் தவிர வேறொன்றும் செய்ய முடியாது. சமீரின் வார்த்தைகளில் கசப்பு நிறைந்திருந்தது. அந்த உண்மை ரியாவை அதிர வைத்தது. அவள் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஒரு கர்வமான பெண், ஒரு திறமையான மேலாளர் தான் எப்போதும் இழிவுபடுத்திய அந்த அன்னிக் கைகளில் தனது தலைவிதியை எப்படி ஒப்படைக்க முடியும்? இது நடக்க வாய்ப்பில்லை. இதற்கிடையில் சாரதாஜி இன்னும் விடாமல் போன் செய்து கொண்டிருந்தார். மிஸ்டு கால்களின் எண்ணிக்கை 100ஐ தாண்டியது. இப்போது அவர் கத்தவில்லை. அவர் குரல் தளர்ந்து விட்டது. அவர் அமைதியாக அங்கே அமர்ந்து மீண்டும் மீண்டும் போன் செய்து கொண்டிருந்தார். முகம் உணர்ச்சியற்றது, கண்கள் வெறுமையானவை. நிச்சயமற்ற நிலையில் ஒரே செயலை திரும்பத் திரும்பச் செய்யும் உடைந்த பொம்மையைப் போல அவர் இருந்தார். அப்போது 100வது அழைப்பில் ஒரு அதிசயம் நடந்தது. மறுமுனையில் திடீரென யாரோ போனை எடுத்தனர். ஹலோ! மறுமுனையிலிருந்து ஆழ்ந்த, பணிவான மற்றும் குளிர்ந்த ஆண் குரல் கேட்டது. அந்த குரல் அந்நியமானது, ஆனால் அதில் ஒரு கண்ணுக்கு தெரியாத அழுத்தம் இருந்தது. அது பைத்தியக்காரத்தனத்தின் விளிம்பில் இருந்த சாரதாஜியை திடீரென அமைதியாக்கியது. சமீரையும் ரியாவும் அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் விரைவாக அந்த பழைய போனுக்கு அருகில் காதுகளைக் கொண்டு சென்றனர். நீ யார்? அதிதி எங்கே? அவளை போனுக்கு வரச் சொல்.
என்று சாரதாஜி துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு கத்தினாள். அவர் குரல் கோபத்தாலும் சோர்வாலும் கரகரப்பாக இருந்தது. மன்னிக்கவும், நீங்கள் யார்? யாரைத் தேடுகிறீர்கள்? மறுமுனையிலிருந்த அந்த நபரின் தொனி இன்னும் பயங்கரமாக அமைதியாகவே இருந்தது. அவனது அந்த அமைதி சமீரின் குடும்பத்தின் பதற்றத்தை மேலும் பரிதாபமாக்கியது. நான் அவளது மாமியார், அவளது முன்னாள் மாமியார். அந்த அயோக்கியை போன் எடுக்கச் சொல். சாரதாஜி எஞ்சியிருந்த கௌரவத்தையும் இழந்துவிட்டிருந்தார். அவர் கெட்ட வார்த்தைகளை பேசத் தொடங்கினார். ஓ, நீங்கள் திருமதி சாரதா மெஹ்ராவா? அந்த நபர் எல்லாமே முன்பே தெரிந்தவர் போல கூறினார். நான் மேடமின் உதவியாளர். மேடம் இப்போது மிகவும் பிஸியாக இருக்கிறார். அவரிடம் வீணானவர்களுடன் பேசுவதற்கு நேரமில்லை. பிஸியாக இருக்கிறாரா? சாரதாஜி பைத்தியம் போலச் சிரித்தார். என் குடும்பத்தை அழிப்பதில் பிஸியாக இருக்கிறாரா இல்லையா? அவளிடம் சொல். அவளிடம் இன்னும் கொஞ்சம் மனிதாபிமானம் எஞ்சியிருந்தால் இந்த கொடூரமான விளையாட்டை நிறுத்தச் சொல். என் குடும்பம் அவளுக்கு என்ன துரோகம் செய்தது? எதற்காக எங்களுடன் இப்படிச் செய்கிறாள்? அந்த குரலில் எந்த மாற்றமும் இல்லை. 3 ஆண்டுகள் அவமானம், 3 ஆண்டுகள் சித்திரவதை, 3 ஆண்டுகள் மேடமை ஒரு வேலைக்காரியை விட கேவலமாக நடத்தியது. இதையெல்லாம் இவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியும் என்று நினைக்கிறீர்களா? அந்த உதவியாளரின் ஒவ்வொரு வார்த்தையும் சாரதாஜியின் இதயத்தில் கத்தியைப் போல இறங்கியது. அவர் ஸ்தம்பித்துப் போனார். ஒரு வார்த்தை கூட பதில் சொல்ல முடியவில்லை. ஆம், அந்த நபர் சொன்னது உண்மைதான். ஆனால் அந்த உண்மையானது இவ்வளவு பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர்கள் ஒருபோதும் நினைத்ததில்லை. மேடம், சாரதாஜி திக்குவாய் படத் தொடங்கினார். அது ஒரு தவறான புரிதல். நாங்கள் அவளுக்கு நல்லதுதான் செய்ய நினைத்தோம். அந்த நபர் ஏளனமாக சிரித்தான். ஒரு குறுகிய அறையில் இருக்க கட்டாயப்படுத்துவது, மிஞ்சிய உணவை ஊட்டுவது, ஒவ்வொரு நாளும் உங்கள் மகளின் கிண்டல்களை சகித்துக் கொள்ளச் சொல்வது, இதுதான் நீங்கள் அவளுக்குச் செய்த நல்லதா? திருமதி மெஹ்ரா, உங்கள் அறியாமையும் அகங்காரமும் தான் உங்கள் குடும்பத்தையே அழித்துவிட்டது. அருகில் நின்றிருந்த சமீரும் ரியாவும் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்களின் முகங்கள் வெளிறிப்போயின. உடல் முழுவதும் நடுங்கியது. பல ஆண்டுகளாக அவர்கள் புறக்கணித்து வந்த உண்மையை முதல் முறையாக யாரோ அவர்கள் முகத்திற்கு நேராகச் சொன்னார்கள். அப்போது மறுமுனையில் ஒரு சிறிய சலசலப்பு ஏற்பட்டது. மேடம், இது மெஹ்ரா குடும்பத்தின் போன் என்று அந்த நபர் மரியாதை கலந்த குரலில் சொன்னதை கேட்டனர். பிறகு ஒரு சிறிய மௌனம். அதன் பின் அவர்களுக்கு நன்கு தெரிந்த, ஆனால் பனிக்கட்டி போன்ற குளிர்ச்சியான ஒரு குரல் ஒலித்தது. அவர்கள் ஒருபோதும் மறக்க முடியாத குரல் அது. என்ன? ஒரே ஒரு வார்த்தைதான். ஆனால் அதிலிருந்த பாரம் அந்த தாய் மற்றும் பிள்ளைகளின் மூச்சைக் கூட திணறடித்தது. அதிதி, அதிதி மகளே, நான்தான் சாரதா பேசுகிறேன். சாரதாஜி நடுங்கும் குரலில் சொன்னார். திடீரென அவர் குரல் மிகவும் பலவீனமாகவும் பரிதாபமாகவும் மாறியது. யாரம்மா? என்னை பாசமாக அழைக்காதீர்கள். எனக்கு அந்த பழக்கம் இல்லை. சொல்லுங்கள், என்ன வேண்டும்? அந்த குரலில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அதிதி, எங்க குடும்பத்தை மன்னித்து விடு மகளே. என் தவறை நான் உணர்ந்துவிட்டேன். உன்னை வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன். நீ என்ன கேட்கிறாயோ அதை நான் தருகிறேன். நீ திரும்ப சமீர் தெகருக்கு வந்துவிடு, சரியா? நான் உன்னை இனி நன்றாக நடத்துவேன் என்று சத்தியம் செய்கிறேன். சாரதாஜி அழுது கொண்டே கெஞ்சினார். அவர் நடத்தையில் ஏற்பட்ட இந்த 180 டிகிரி மாற்றம் வியக்கத்தக்கதாக இருந்தது. திரும்ப வரவா? அதிதி ஏளனமாக சிரித்தாள். பாயும் நதியையே உறைய வைக்கும் அளவுக்கு அந்தச் சிரிப்பு குளிர்ச்சியாக இருந்தது. நான் என்ன 3 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த முட்டாள் என்று நினைக்கிறீர்களா? அந்த அழுக்கான இடத்திற்கு பணம் கொடுத்தாலும் நான் திரும்ப வரமாட்டேன். அப்படியென்றால் நீ என்னதான் விரும்புகிறாய்? என்று சாரதாஜி விரக்தியுடன் கேட்டார். போதும் அதிதி, நாம் எல்லாவற்றையும் இங்கேயே முடித்துக் கொள்ளலாமா? உன்னை வேண்டிக் கொள்கிறேன் என்று சமீர் போனை பிடுங்கினான். அவன் குரலில் குற்ற உணர்ச்சியும் கெஞ்சலும் இருந்தன. நீ என்ன உரிமையில் என்னிடம் கெஞ்சுகிறாய்? என்று அதிதி கேட்டாள். தன் மனைவி அவமானப்படுவதை வேடிக்கை பார்த்த கணவன் நீ. தன் குடும்பத்தையே பாதுகாக்க திராணியற்ற கோழை நீ. இப்போதும் மௌனம் மட்டுமே எஞ்சியிருந்தது. சமீரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. உனக்கு என்னதான் வேண்டும்? என்று அவர்கள் கேட்டனர். அவர்களின் குரல் நடுக்கத்தாலும் பயத்தாலும் உடைந்திருந்தது. நான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன், அவர்களின் விரக்தியை ரசிப்பது போல. பிறகு நான் சொன்னேன். என் குரல் காற்றைப் போல லேசாக இருந்தது. ஆனால் அதன் வார்த்தைகள் கத்தியைப் போல கூர்மையாக இருந்தன. என் உண்மை முகத்தைப் பற்றி கேட்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள்.
இன்று நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இழக்கும் அனைத்தும் எனக்கு ஒரு பழைய பொம்மையை கூட விட மலிவானது. அதை நான் சாதாரணமாக தூக்கி எறிந்துவிடுவேன். என் வார்த்தைகள் அந்த தாய் மற்றும் பிள்ளைகளின் மூளையில் ஒரு அணு குண்டை போல வெடித்தன. அவர்கள் ஸ்தம்பித்து நின்றனர். மூளை சூனியமானது. தங்கள் காதுகளை அவர்களால் நம்ப முடியவில்லை. ரியாவின் வேலை, சமீரின் எதிர்காலம், ஒரு முழு குடும்பத்தின் கௌரவம். என் பார்வையில் இவ்வளவு மலிவானதா? இந்த உண்மை அவர்களின் சொத்துக்களை இழப்பதை விடவும் கொடூரமானது. அவர்கள் எதையெல்லாம் பொக்கிஷமாக கருதினார்களோ அதையெல்லாம் நான் வெறும் கேலிக்கூத்தாக மாற்றியிருந்தேன். இல்லை, இது நடக்க வாய்ப்பில்லை என்று ரியா அதிர்ச்சியிலிருந்து முதலில் மீண்டாள். அவள் சாரதாஜியின் கையிலிருந்து போனை பறித்து ஒரு பைத்தியத்தைப் போல கத்தினாள். நீ பொய் சொல்கிறாய். நீ வெறும் ஏழை, படிக்காத பெண். உனக்கு இந்த உரிமை எப்படி கிடைத்தது? நீ யாரை மிரட்டுகிறாய்? மறுமுனையில் நான் லேசாகச் சிரித்தேன். ரியாவின் அறியாமையும் ஆணவமும் மிகவும் பரிதாபமாக இருந்தன. ரியா, நீயும் அதே ஆணவத்துடன் தான் இருக்கிறாய் இல்லையா? சரி, நீ தெரிந்து கொள்ள விரும்பினால் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு ஒரு நிமிடம் நிறுத்தினேன். அந்த அமைதி நாடகத்தை இன்னும் அதிகமாக்கினேன். அவர்களின் பதற்றமான முகங்களை என்னால் கற்பனை செய்ய முடிந்தது. நீ வேலை செய்த அந்த மீடியா கம்பெனி, உன் 2.5 லட்சம் சம்பளத்தைப் பற்றி நீ பெருமைப்பட்டாயே, அதன் பெயர் கிரியேட்டிவ் கேன்வாஸ் மீடியா இல்லையா? ரியா அதிர்ந்து போனாள். உனக்கு எப்படி தெரியும்? அது ஒரு துணை நிறுவனம். மிகப் பெரிய நிறுவனமான விக்ரம் என்டர்பிரைசஸின் ஒரு சிறிய கிளைதான் அது என்று நான் தொடர்ந்தேன். என் குரல் இப்போதும் சமமாகவே இருந்தது. உன் துரதிர்ஷ்டம் ரியா, அந்த விக்ரம் என்டர்பிரைசஸின் சேர்மன் நான் தான், அதிதி விக்ரம் சிங். நீ எப்போதும் இழிவுபடுத்திய அந்த படிக்காத அண்ணி. அந்த நிறுவனத்தின் 100% பங்குகளும் என் கையில்தான் உள்ளன. ஒரு சிறிய மேலாளரான உன்னை வேலையை விட்டு நீக்க எனக்கு ஒரு நொடி கூட தேவைப்படவில்லை. ரியா கையிலிருந்த போன் நழுவித் தரையில் விழுந்தது. அவள் சில அடிகள் பின்வாங்கினாள். அவள் முகம் இரத்தமே இல்லாமல் வெளிறிப்போனது. அவளது கண்கள் பயத்தாலும் அதிர்ச்சியாலும் விரிந்திருந்தன. அவள் அப்படியே தரையில் விழுந்தாள். உடல் முழுவதும் நடுங்கியது. விக்ரம் என்டர்பிரைசஸின் சேர்மன் மீடியா உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த பெண். அவளை சந்திக்க வேண்டுமென்று அவள் கனவு கண்டாளே, அந்த பெண் இவள்தானா? தான் கொடுமைப்படுத்திய அண்ணியே அந்த பெண்ணா? விதியின் இந்த விளையாட்டு மிகவும் கொடூரமானது. சமீர் விரைவாக போனை எடுத்தான். ஆனால் அவன் கைகளும் அதேபோல நடுங்கின. மறுமுனையில் இருந்த என் மூச்சுக்காற்றின் சத்தத்தை அவனால் கேட்க முடிந்தது. அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தது. நீயும் சமீர், அவர்கள் அதிர்ச்சியிலிருந்து மீள அவகாசம் தராமல் நான் தொடர்ந்தேன். நீ அவ்வளவு ஆசையாக வேலை செய்து கொண்டிருந்தாயே, அந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட். உன் பங்குதாரர் சபல்தா கன்ஸ்ட்ரக்ஷன் தானே? அவர்கள் ஏன் திடீரென முதலீட்டை திரும்பப் பெற்றார்கள் என்று உனக்கு தெரியுமா? சமீர் பதில் சொல்லவில்லை. அவன் பயத்தில் உறைந்து போயிருந்தான். ஏனென்றால் சபல்தா கன்ஸ்ட்ரக்ஷன் கடந்த வாரத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக விக்ரம் என்டர்பிரைசஸின் துணை நிறுவனமாகிவிட்டது. அவர்களை நான் வாங்கியதே இன்றைய ஒரு நாளுக்காகத்தான். உனக்கு ஒரு பாடம் புகட்டத்தான். உனது அனைத்து நம்பிக்கைகளையும் யாராவது பிடுங்கும்போது எப்படி இருக்கும் என்பதை நீ உணர வேண்டும். என் வார்த்தைகள் ஒரு சுத்தியலைப் போல விழுந்து சமீரின் தன்னம்பிக்கையையும் அகங்காரத்தையும் தவிடுபொடியாக்கின. அவன் சோபாவில் அப்படியே சரிந்தான். போன் இன்னும் காதோடுதான் இருந்தது. ஆனால் அவனுக்கு எதுவும் கேட்கவில்லை. அவனது மூளையில் ஒரே ஒரு விஷயம்தான் எதிரொலித்தது. விக்ரம் என்டர்பிரைசஸ் நாட்டின் முன்னணி ரியல் எஸ்டேட் மற்றும் மீடியா நிறுவனம். ஒட்டுமொத்த துறையுமே அஞ்சும் ஒரு பேரரசு. தான் கைவிட்ட அந்த பெண் அந்த பேரரசியின் ராணியாக இருந்தாள். என்னே ஒரு கசப்பான கேலிக்கூத்து. சாரதாஜி தனது மகளுக்கு அருகில் தரையில் அமர்ந்திருந்தார். அவர் அனைத்தையும் கேட்டுவிட்டார். நான் ஏன் பொறுமையாக இருந்தேன், ஏன் இவ்வளவு அமைதியாக வெளியேறினேன் என்பது இப்போது அவருக்கு புரிந்தது. கடந்த 3 ஆண்டுகளாக நான் வாழவில்லை, ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். அவர்களின் குடும்பம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பார்வையாளருக்கு முன்னால் ஒரு முகமூடி அணிந்து நாடகமாடிக்கொண்டிருந்தது. இப்போதாவது புரிகிறதா? என் குரல் அவர்களை நிஜத்திற்கு அழைத்து வந்தது. விளையாட்டு முடிந்துவிட்டது. இன்று நீங்கள் அனுபவிப்பது நீங்கள் விதைத்தவற்றின் அறுவடை மட்டுமே. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இனி அனுபவியுங்கள் என்று கூறிவிட்டு நான் போனை துண்டித்தேன். அந்த நீளமான டயல்டோன் சத்தம் அவர்களின் குடும்பத்தின் அனைத்து நம்பிக்கைகளின் மீதும் முற்றுப்புள்ளி வைத்தது. அந்த குளிர்ந்த வரவேற்பறையில் இப்போது 3 பேர் மட்டுமே இருந்தனர். 3 வெவ்வேறு உணர்வுகளுடன். ரியாவின் பித்துநிலை, சமீரின் வீழ்ச்சி மற்றும் சாரதாஜியின் தாமதமான ஆழ்ந்த வருத்தம். அவர்கள் அனைத்தையும் இழந்துவிட்டார்கள். அவர்கள் ஏழையாக இருந்ததால் அல்ல, அல்லது திறமை இல்லாததால் அல்ல.
அவர்கள் இழந்தது மிக முக்கியமான ஒன்றை, மனிதாபிமானம் மற்றும் மற்றவர்களுக்கான மரியாதை. அந்த பயங்கரமான ஃபோன் காலிற்கு 2 நாட்களுக்குப் பிறகு ரியா மற்றும் சமீருக்கு ஒரு கடிதம் வந்தது. அது வங்கியின் கடன் நோட்டீஸ் அல்ல, நீதிமன்ற அழைப்பாணையும் அல்ல. அது மிக உயர்ந்த தரமான காகிதத்தில் அச்சிடப்பட்ட ஒரு அழைப்புக் கடிதம். அதில் விக்ரம் என்டர்பிரைசஸின் சின்னம் தங்க நிறத்தில் மின்னியது. கிரியேட்டிவ் கேன்வாஸ் மீடியாவின் தலைமையகத்தில் ஒரு சாதாரண போர்டு மீட்டிங்கிற்கு முன்னாள் ஊழியராகவும் முன்னாள் பங்குதாரராகவும் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். அதே இடம், ரியா ஒரு காலத்தில் அதிகாரம் செலுத்திய அதே இடம். ஊழியர்களை மறுசீரமைப்பதற்கும் திட்டங்களுக்கு புதிய திசையை கொடுப்பதற்கும் அந்த மீட்டிங் கூட்டப்பட்டிருந்தது. சமீரும் ரியாவும் அங்கு செல்ல விரும்பவில்லை. என்னை நேருக்கு நேர் சந்திக்க அவர்களுக்கு பயமாக இருந்தது. ஆனால் அந்த சூழலில் வேறு எந்த ரிஸ்கையும் எடுக்க அவர்களுக்கு துணிவில்லை. அந்த கடிதத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது, அவர்கள் ஆஜராக தவறினால் குழுமத்தின் சட்டத்துறை சொத்துக்களை மீட்பதற்கும் சிவில் பொறுப்புகளுக்காகவும் உடனடியாக வழக்குகளை தொடங்கும். அவர்கள் ஒரு மூலையில் முடக்கப்பட்டிருந்தனர். பின்வாங்குவதற்கு வழியே இல்லை. அந்த காலை வேளையில் 2 சகோதரர்களும் பாரமான மனதுடன் தங்களுக்கு நன்கு தெரிந்த அந்த அலுவலக கட்டிடத்திற்குள் நுழைந்தனர். ரியா தனது தலையை குனிந்திருந்தாள். தங்களுக்குப் பின்னால் கிசுகிசுக்கும் பழைய சக ஊழியர்களின் கண்களை சந்திக்கும் தைரியம் அவளுக்கு இல்லை. சமீர் அமைதியாக இருக்க முயற்சித்தான், ஆனால் அவனது பையிலிருந்த கைகள் வியர்த்து கிடந்தன. அவர்களை மிகப்பெரிய மீட்டிங் அறைக்கு அழைத்து சென்றனர். அது மிக முக்கியமான உயர்நிலை ஆலோசனைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் அறை. கனமான மரக்கதவு திறந்தது. உள்ளே போர்டு உறுப்பினர்கள் அனைவரும், நிறுவனத்தின் அனைத்து துறை இயக்குநர்களும் அந்த நீள்வட்ட மேஜையை சுற்றி அமர்ந்திருந்தனர். தலைவர் நாற்காலியில் நான் அதிதி அமர்ந்திருந்தேன். இன்று நான் அந்த பழைய உடைகளை அணிந்த படிக்காத மனைவி அல்ல. பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட வெள்ளை நிற பவர் சூட் அணிந்திருந்தேன். என் தலைமுடி நேர்த்தியாக கட்டப்பட்டிருந்தது. அது எனது அறிவையும் கம்பீரத்தையும் வெளிப்படுத்தியது. என் மேக்கப் மென்மையாக இருந்தாலும் கூர்மையாக இருந்தது. என் சக்தி வாய்ந்த ஆளுமையை அது எடுத்துக்காட்டியது. என் முழு உடல் மொழியும் மாறியிருந்தது. என் கண்களில் இப்போது பொறுமையோ அல்லது அவமானமோ இல்லை, மாறாக ஒரு ஆட்சியாளரின் தன்னம்பிக்கையும் வேகமும் குளிர்ச்சியும் இருந்தது. சமீரும் ரியாவும் உள்ளே வந்தபோது அறையில் இருந்த அனைவரின் பார்வையும் அவர்கள் மீது விழுந்தது. பிறகு எனது எதிர்வினையைக் காண அவர்கள் என் பக்கம் திரும்பினர். நான் எதுவும் பேசவில்லை. மேஜையின் இறுதியில் வைக்கப்பட்டிருந்த 2 காலி நாற்காலிகளில் அமருமாறு சைகை செய்தேன். அந்த இடம் வாக்களிக்கும் உரிமையில்லாத பார்வையாளர்களுக்கானது. இது ஒரு மௌனமான அவமானம். சமீர் மற்றும் ரியா குழப்பமடைந்தனர். தயக்கத்துடன் அமர்ந்தனர். ஏதோ தீர்ப்புக்காக காத்திருக்கும் 2 குற்றவாளிகளைப் போல அவர்கள் உணர்ந்தனர். நான் ஒருமுறை கூட அவர்கள் பக்கம் பார்க்கவில்லை. நான் மீட்டிங்கை மிக தொழில்முறை மற்றும் தீர்மானமான முறையில் நடத்தினேன். சந்தையின் நிலையை விரைவாக ஆய்வு செய்தேன். பழைய நிர்வாகத்தின் பலவீனங்களை வெளிப்படுத்தினேன். மேலும் புதிய லட்சிய வளர்ச்சித் திட்டத்தை முன்வைத்தேன். எனது ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு உண்மையான தலைவரின் பாணி இருந்தது. அதைக் கண்டு அறையிலிருந்த அனைவரும், அனுபவம் வாய்ந்த இயக்குநர்கள் கூட அமைதியாகச் செவிமடுத்தனர், தலையசைத்து ஒப்புக்கொண்டனர். சமீர் அங்கே அமர்ந்து தலைவர் நாற்காலியில் மின்னிக் கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்தான். அவனது இதயம் ஆயிரக்கணக்கான உணர்ச்சிகளால் நிரம்பியிருந்தது. இவள்தான் அவன் புறக்கணித்த பெண். இவள்தான் தன் அம்மாவிடமும் தங்கையிடமும் 3 ஆண்டுகளாக அவமானப்படச் செய்த பெண். இவ்வளவு அருகிலேயே இருந்த ஒரு விலைமதிப்பற்ற வைரத்தை அடையாளம் காணத் தெரியாமல் அதை வெறும் கல்லென்று நினைக்கும் அளவுக்கு அவன் குருடனாகி இருந்தான். வருத்தமும் ஏக்கமும் கத்தியைப் போல அவனது இதயத்தை கிழித்தன. வலி தாங்க முடியவில்லை. ஆனால் ரியா, அவள் தலையை குனிந்தே அமர்ந்திருந்தாள். நிமிர்ந்து பார்க்கும் தைரியம் வரவில்லை. எனது ஒவ்வொரு வார்த்தையும் அவள் முகத்தில் விழுந்த அறை போல இருந்தது. தனது திறமை குறித்து அவளுக்கு இருந்த ஆணவம், திருப்தி எல்லாம் இப்போது துண்டு துண்டாக உடைந்து போயிருந்தது. என்னை ஒப்பிடுகையில் அவள் ஒரு கிணற்று தவளை மட்டுமே, அதைவிட எதுவுமில்லை. மீட்டிங் அறையில் நடந்த இந்த போர் துப்பாக்கிகளோ வாள்களோ இல்லாதது. ஆனால் எந்த போரை விடவும் கொடூரமானது. இது உளவியல் மற்றும் கௌரவத்தின் போர். இந்த போரில் நான் முழுமையாக வெற்றி பெற்றிருந்தேன். தாங்கள் இழிவுபடுத்திய அதே நபர் இன்று அவர்கள் தங்கள் வாழ்நாளில் கூட அடைய முடியாத ஒரு உயரத்தில் இருப்பதை நான் அவர்களுக்கு காட்டியிருந்தேன். மறுசீரமைப்பு திட்டத்தை முன்வைத்து போர்டின் முழு ஒப்புதலையும் பெற்ற பிறகு நான் மெதுவாக என் பார்வையை மேஜையின் இறுதியிலிருந்த அந்த 2 நிழல்கள் மீது செலுத்தினேன். அவை சுருங்கிப் போய் அமர்ந்திருந்தன. அறையில் திடீரென ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. உண்மையான நாடகம் இனிதான் தொடங்கப் போகிறது என்பது அனைவருக்கும் புரிந்தது. இன்றைய மீட்டிங் நிறுவன விஷயங்களைத் தாண்டி ஒரு தனிப்பட்ட காரணத்திற்காகவும் தான் என்று நான் கூறினேன்.
என் குரல் அமைதியாக இருந்தது, ஆனால் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆயிரக்கணக்கான கிலோ எடை இருந்தது. உங்களை இரு முக்கியமான விருந்தினர்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். மிஸ் ரியா மெஹ்ரா, நமது முன்னாள் மார்க்கெட்டிங் மேனேஜர், மற்றும் திரு சமீர் மெஹ்ரா, திவாலாகி வரும் ஒரு கட்டுமான நிறுவனத்தின் இயக்குனர், மேலும் எனது முன்னாள் கணவர். முன்னாள் கணவர் என்ற அந்த இரு வார்த்தைகளை நான் அவ்வளவு இயல்பாக கூறியது அந்த மீட்டிங் அறை முழுவதையும் அதிர வைத்தது. சமீர் மற்றும் ரியா அதிர்ச்சியில் உறைந்தனர். அவர்கள் முகம் காகிதம் போல வெளுத்தது. இந்த உறவை நான் எல்லோருக்கும் முன்னால் வெளிப்படுத்துவேன் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. ரியா போன்ற திறமையான ஊழியரை நான் ஏன் நீக்கினேன், சமீர் போன்ற பங்குதாரருடன் ஏன் ஒப்பந்தத்தை ரத்து செய்தேன் என்று நீங்கள் அனைவரும் யோசிக்கலாம் என்று கூறிவிட்டு, நான் அறை முழுவதும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு ரியாவின் வெளிரிய முகத்தில் நிலைத்தேன். மிஸ் மெஹ்ரா, உங்கள் அம்மாவின் பிறந்தநாள் பார்ட்டியில் நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்று நினைவிருக்கிறதா? நான் ஒரு சாதாரண கிளார்க் என்றும் என் சம்பளம் லிப்ஸ்டிக் வாங்கக்கூட பத்தாது என்றும் உங்கள் குடும்பத்தின் தயவில்தான் நான் வாழ்கிறேன் என்றும் கூறினீர்கள் அல்லவா? நான் பிசகாமல் ஒவ்வொரு வார்த்தையையும் அப்படியே மீண்டும் கூறினேன். ரியா நடுங்கியபடி, இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை என்று மறுக்க முயன்றாள். நான் ஏளனமாக சிரித்தேன். அப்படியானால் நான் சமைத்த உணவையும் நான் அணிந்த ஆடைகளையும் நீ கேலி செய்த அந்த தருணங்கள் என்ன? உனது 2.5 லட்சம் சம்பளத்தைக் காட்டி என்னை இழிவுபடுத்தியதெல்லாம் என்ன? உன் ஓராண்டு சம்பளம் என் ஒரு கைப்பை ஹேண்ட்பேக் விலைக்கு கூட சமமில்லை என்பது உனக்கு தெரியுமா? ஆனால் நான் அதை ஒருபோதும் சொல்லவில்லை, ஏனென்றால் நான் உன் குடும்பத்தை மதித்தேன். ஆனால் என் மரியாதையை நீங்கள் கோழைத்தனம் என்று நினைத்துக் கொண்டீர்கள். நான் சமீரை நோக்கினேன். என் கண்கள் உறைபனியாய் மாறின. மற்றும் நீ சமீர், உன் அம்மாவும் தங்கையும் என்னை திட்டியபோது நீ என்ன செய்தாய் என்று நினைவிருக்கிறதா? நீ மௌனமாக இருந்தாய், முகத்தை திருப்பிக் கொண்டாய், ஏன் சிரித்தாய் கூட. உன் மௌனம் முதிர்ச்சியானது என்று நான் நினைத்தேன், வீட்டில் அமைதி நிலவட்டும் என்று கருதி. ஆனால் தன் மனைவியின் வேதனையைக் கண்டு ஒரு கணவன் மௌனமாக இருப்பதுதான் எல்லாவற்றையும் விட கொடூரமானது. சமீர் தலையை குனிந்து கொண்டான். அவனது தோள்கள் நடுங்கின. என் கண்களை பார்க்கும் தைரியம் அவனுக்கு வரவில்லை. நான் ஏழை, படிக்காதவள், பயனற்றவள் என்று நீங்கள் நினைத்தீர்கள். உங்கள் வீட்டிலேயே என்னை ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியைப் போல நடத்தினீர்கள். நீங்கள் என்னை ஒருபோதும் குடும்ப உறுப்பினராக கருதவில்லை. 3 ஆண்டுகளாக நான் எதையோ சகித்துக்கொண்டேன். நான் பலவீனமானவள் என்பதற்காக அல்ல, நான் நம்பிய அந்த அன்பின் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது என்பதற்காக. ஏதோ ஒரு நாள் நீங்கள் என் மதிப்பை புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை. ஆனால் நான் தவறு செய்துவிட்டேன். நீங்கள் என் தியாகத்திற்கு தகுதியானவர்கள் அல்ல என்று என் குரல் கடுமையானது. நீங்களே எல்லாவற்றையும் அழித்துக் கொண்டீர்கள். அதனால் இன்று நான் இந்த குரூப்பின் சேர்மனாக எனக்கான நீதியை தேடி வந்திருக்கிறேன். மிஸ் ரியா திறமையற்றவள் என்பதற்காக நீக்கப்படவில்லை, அவளிடம் அறநெறி, மொராலிட்டி இல்லை என்பதற்காக நீக்கப்பட்டாள். அடுத்தவர்களை மதிக்கத் தெரியாத ஒருவன் தலைமை பொறுப்பிற்கு தகுதியற்றவன். திரு சமீர், உனது நிறுவனம் திட்டங்கள் சரியில்லை என்பதற்காக திவாலாகவில்லை, அதன் தலைவன் ஒரு கோழை மற்றும் பொறுப்பற்றவன் என்பதற்காகத்தான். விக்ரம் என்டர்பிரைசஸ் இப்படிப்பட்டவர்களுடன் ஒருபோதும் வேலை செய்வதில்லை. நான் எழுந்து நின்று உடைந்த அந்த 2 மனிதர்களை நேருக்கு நேர் பார்த்தேன். இது பழிவாங்குதல் அல்ல, இது கர்மாவின் பாடம். எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்கிறாய். நீங்கள் அவமதிப்பை விதைத்தீர்கள், இப்போது தோல்வியை அறுவடை செய்யுங்கள். மீட்டிங் அறை முழுவதும் நிசப்தம் நிலவியது. அங்கிருந்த அனைவரும் கேட்ட விஷயங்களைக் கேட்டு அதிர்ச்சியில் உறைந்திருந்தனர். என்னை அவர்கள் மரியாதையுடனும் சிறிதளவு பயத்துடனும் பார்த்தனர். தங்கள் இளம் சேர்மனின் கடந்த காலம் இவ்வளவு கசப்பானது என்று அவர்கள் உணர்ந்திருக்கவில்லை. மேலும் எளிதில் அடக்க முடியாத ஒரு ஆளுமை நான் என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டனர். எனது இந்த உண்மையான பேச்சுக்குப் பிறகு அறையின் சூழல் இன்னும் கனமானது. சமீர் மற்றும் ரியா சிலைகளைப் போல அசையாமல் அமர்ந்திருந்தனர். அவர்களின் ஆன்மா உடலை விட்டு நீங்கியது போலிருந்தது. எல்லோருக்கும் முன்னால் அவர்கள் அசிங்கப்படுத்தப்பட்டனர். தங்கள் முட்டாள்தனத்தையும் கீழ்த்தரமான குணத்தையும் மறைக்க இனி எந்த திரையும் இல்லை. இந்த அவமானம் மரணத்தை விட மோசமானது. நான் மீண்டும் என் நாற்காலியில் அமர்ந்தேன், ஒரு சேர்மனுக்குரிய அமைதியான தோரணையில். மீட்டிங் முழுவதும் எனக்கு பின்னால் நின்றிருந்த சுரேஷிடம் சைகை செய்தேன். சுரேஷ், போர்டின் இறுதி முடிவை அறிவியுங்கள். சுரேஷ் தலையசைத்துவிட்டு ஒரு அடி முன்னால் வந்தார். அவரது கம்பீரமான குரல் எதிரொலித்தது. சேர்மன் அதிதி விக்ரம் சிங்கின் உத்தரவு மற்றும் போர்டின் முழு அனுமதியுடன் விக்ரம் என்டர்பிரைசஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறது. 1. மிஸ் ரியா மெஹ்ராவுடனான எதிர்கால ஒத்துழைப்புக்கான அனைத்து வாய்ப்புகளும் குழுமத்தின் அனைத்து தளங்களிலும் துணை நிறுவனங்களிலும் நிரந்தரமாக நிறுத்தப்படுகின்றன.
மிஸ் மெஹ்ராவின் தொழில்முறை சாராத மற்றும் ஒழுக்கமற்ற நடத்தை பற்றிய தகவல்கள் மீடியா துறையின் பொது ஆதார அமைப்பில் ஷேர்ட் ரிசோர்ஸ் சிஸ்டம் பதிவு செய்யப்படும். இந்த அறிவிப்பு ரியாவுக்கு மரண தண்டனையை போன்றது. விக்ரம் என்டர்பிரைசஸில் வேலையை இழந்தது மட்டுமின்றி அவர் மீடியா துறையிலேயே பிளாக்லிஸ்ட் செய்யப்பட்டார். இனி எந்த நிறுவனமும் அவரை வேலைக்கு எடுக்க துணியாது. அவர் மீடியா துறையில் நுழையவே முடியாது. ரியா திடீரென தலையை உயர்த்தி வெறிச்சோடிய கண்களுடன் என்னை பார்த்து திக்கித் திணறினாள். இல்லை, நீ இப்படி செய்ய முடியாது. சுரேஷ் ரியாவின் பேச்சைத் துளியும் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்தார். குழுமம் திரு. சமீர் மெஹ்ராவின் நிறுவனம் நமது துணை நிறுவனமான சபல்தா கன்ஸ்ட்ரக்ஷனிடம் வாங்கிய கடனை வசூலிக்க சட்டப்பூர்வ நடவடிக்கையை தொடங்கும். திரு. சமீரின் அனைத்து சொத்துக்களும் அவரது அசையா சொத்துக்கள் மற்றும் முதலீடுகள் உட்பட தீர்ப்பை அமல்படுத்த சீல் வைக்கப்படும். கால அவகாசம் 24 மணி நேரம் மட்டுமே. சமீர் மேஜையில் தன் தலையைச் சாய்த்தான். அவனது அழுகுரல் மெல்லியதாக கேட்டது. திவாலாகப் போவது உறுதியாகிவிட்டது. ஆனால் இப்போது அவன் உண்மையில் பிச்சைக்காரனாகப் போகிறான். கையில் ஒரு பைசா கூட இல்லாமல் போகப் போகிறான். அவன் தன் தாயுடன் வசிக்கும் அந்த வீடு அவன் தந்தையின் கடைசி அடையாளம் எதுவும் அவனுக்கு மிஞ்சாது. இறுதியாக நான் சொன்னேன். என் குரல் குளிர்ச்சியாகவும் உறுதியாகவும் இருந்தது. பாதுகாப்பு படையினரே, இந்த 2 விருந்தினர்களையும் வெளியேற்றுங்கள். இனி இந்த நிமிடம் முதல் விக்ரம் என்டர்பிரைசஸின் எந்தவொரு சொத்திலும் நுழைய இவர்களுக்கு அனுமதி இல்லை. 2 பலசாலியான பாதுகாப்பு அதிகாரிகள் உடனடியாக முன்னேறி சமீர் மற்றும் ரியாவின் இருபுறமும் நின்றனர். வாருங்கள் சார், மேடம் என்று அவர்கள் கூறினர். ரியா திடீரென காயம்பட்ட விலங்கைப் போல குதித்தாள். அதிதி, நீ ஒரு கொடுமையான பெண். உனக்கு நிம்மதி கிடைக்காது என்று கத்திக்கொண்டே என் மேல் பாய முயன்றாள். ஆனால் பாதுகாவலர்கள் அவளை வலுவாகப் பிடித்தனர். சமீர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. அமைதியாக எழுந்து பாதுகாவலர்களுடன் நடக்கத் தொடங்கினான். கதவைத் தாண்டி வெளியேறும் முன் அவன் ஒருமுறை திரும்பிப் பார்த்தான். அவன் கண்களில் ஆச்சரியமோ பயமோ இல்லை. மாறாக ஆழ்ந்த வேதனையும் வருத்தமும் மட்டுமே இருந்தது. ஆனால் அனைத்திற்கும் காலம் கடந்துவிட்டது. அந்த மீட்டிங் அறையின் கதவு மூடியதும் நான் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டேன். கடந்த 3 ஆண்டுகளாக என் இதயத்தில் இருந்த சுமை இறுதியாக நீங்கியது. பழிவாங்கல் முடிந்தது. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியோ அல்லது வெற்றியின் களிப்போ ஏற்படவில்லை. ஏதோ ஒரு குப்பையான அறையை சுத்தம் செய்தது போல என் வாழ்க்கையை அழுக்காக்கிய குப்பைகளை வெளியேற்றிய ஒரு விசித்திரமான அமைதி மட்டுமே இருந்தது. மீதமுள்ள வேலைகளை சுரேஷிடமும் சட்டத்துறையிடமும் ஒப்படைத்து விட்டேன். அவர்கள் அதை சிறப்பாக செய்வார்கள் என்று எனக்கு தெரியும். எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டியிருந்தது. அவமானமும் வலியும் இல்லாத வாழ்க்கை. அந்த பெரும் அதிர்ச்சிக்குப் பிறகு அந்த மெஹ்ரா குடும்பம் என் வாழ்க்கையிலிருந்து அமைதியாக மறைந்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் நான் தவறு செய்திருந்தேன். வீட்டிற்கு வெளியே கிழிந்த உடைகளுடன் ஒரு வயதான பெண் அழுதுகொண்டே என்னை சந்திக்க வற்புறுத்துவதாக வீட்டு வேலைக்காரி வந்து சொன்னாள். அவள் யார் என்று கேட்காமலேயே எனக்கு புரிந்தது. சாரதாஜி, அவரை உள்ளே விடுங்கள் என்று உணர்ச்சியற்ற குரலில் கூறினேன். இத்தனையும் நடந்த பிறகு அவர் இன்னும் என்ன நாடகம் ஆடப்போகிறார் என்று பார்க்க விரும்பினேன். சில நிமிடங்களுக்குப் பிறகு வேலைக்காரி சாரதாஜியை உள்ளே அழைத்து வந்தாள். இப்போது அவர் அந்த அதிகாரமிக்க மாமியார் அல்ல. அவர் மெலிந்து போயிருந்தார். தலைமுடி கலைந்திருந்தது. ஆடைகள் சுருங்கிப் போயிருந்தன. கண்களில் சோர்வும் துக்கமும் வழிந்தன. என்னை பார்த்ததும் அவர் தரையில் முழங்காலிட்டு அமர்ந்து கதறத் தொடங்கினார். அதிதி மகளே, என்ன மன்னித்து விடு. என் தவறை நான் உணர்ந்து விட்டேன். என் குடும்பத்தை மன்னித்து விடு. அவர் அழுது கொண்டே என் கால்களை பிடிக்க முயன்றார். நான் ஒரு அடி பின்வாங்கினேன். எழுந்திருங்கள். இங்கே உங்களுக்கு மகளோ மருமகளோ யாரும் இல்லை என்று பனி போன்ற குரலில் கூறினேன். இல்லை, நீ என் மருமகள் என்றார். நீங்கள் சொல்வது தவறு. உங்கள் மருமகள் 3 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டாள். உங்கள் குடும்பத்தின் கொடுமையாலும் வன்முறையாலும் அவள் இறந்துவிட்டாள். என் வார்த்தைகளைக் கேட்டு அவர் அதிர்ச்சியில் உறைந்தார். கண்ணீர் படிந்த முகத்துடன் என்னை நிமிர்ந்து பார்த்தார். எனக்குத் தெரியும். நான் தவறு செய்துவிட்டேன். நான் ஒரு மோசமான மாமியார். உன்னை நன்றாக நடத்தவில்லை. ஆனால் சமீருடன் நீ வாழ்ந்த அந்த 3 ஆண்டுகளின் நினைவாக அவனுக்கு பிழைக்க ஒரு வழி கொடு. தயவு செய்து. அவன் வீதியில் நிற்கப் போகிறான். நான் லேசாகச் சிரித்தேன். சமீர், நீங்கள் அவமானப்படுத்தியபோது அவன் எங்கே இருந்தான்? என் கணவன் என்னை சித்திரவதை செய்வதை பார்த்து அமைதியாக இருந்தபோது அவன் இந்த உறவை பற்றி நினைத்தானா? சாரதாஜி, ஒருவரை காயப்படுத்திய பிறகு கேட்கப்படும் மன்னிப்புதான் இந்த உலகிலேயே மலிவானது. அப்படியென்றால் நீ என்னதான் விரும்புகிறாய் என்று விரக்தியுடன் கேட்டார்.
சமீரிடம் திரும்ப வந்துவிடு. நான் வாக்குறுதி அளிக்கிறேன், உன்னை என் மகளைப் போல பார்த்துக்கொள்வேன். ரியாவுக்கும் தன் தவறு புரிந்துவிட்டது. நாம் மீண்டும் ஒரு குடும்பமாக இருக்கலாம். அவர் முன்வைத்த அந்த பிரேரணை எவ்வளவு வேடிக்கையானது! இந்த நிலையிலும் அந்த நரகத்திற்கு நான் மீண்டும் வருவேன் என்ற மாயையில் அவர் இருந்தார். என் பணத்தையும் அதிகாரத்தையும் வைத்து அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்று அவர் இன்னும் கனவு காண்கிறார். சாரதாஜி, காது கொடுத்து கேளுங்கள் என்று அவருக்கு முன்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்து அவர் கண்களை நேராக பார்த்துச் சொன்னேன். முதலாவது, எனக்கும் உங்கள் மகனுக்கும் விவாகரத்து முடிந்துவிட்டது. இனி நமக்குள் எந்த உறவும் இல்லை. இரண்டாவது, எனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு உதவ வேண்டிய எந்த கடமையும் எனக்கில்லை. மூன்றாவது, மிக முக்கியமானது, என் மதிப்பு நீங்கள் பயன்படுத்தும் ஒரு கருவி அல்ல. இன்று நான் யார் என்றால் அது என் கடின உழைப்பாலும் திறமையாலும் மட்டுமே. இதற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்கள் கிளம்புங்கள். மீண்டும் ஒருபோதும் என் முன்னால் வந்து நிற்காதீர்கள். என்னை போன்றவர்களுக்கு உங்கள் கதவுகள் திறக்கப்படாது என்று கூறிவிட்டு நான் எழுந்து உள்ளே சென்றேன். ஒருமுறை கூட பின்னால் திரும்பி பார்க்கவில்லை. சாரதாஜியின் அழுகுரலும் கெஞ்சலும் பின்னால் கேட்டுக்கொண்டிருந்தது. அவர் கதறிக்கொண்டிருந்தார். ஆனால் என் இதயம் இப்போது இளகவில்லை. அந்த முதலைக் கண்ணீருக்காக என் இதயம் கல்லாகிவிட்டது. அவர் மன்னிப்பு கேட்க மிகவும் தாமதமாகிவிட்டது. அவர் வருத்தத்திற்கு இப்போது எந்த மதிப்பும் இல்லை. தங்கள் வாழ்வின் துயரத்தை அவர்களே எழுதினார்கள், அதன் பலனை அவர்களே அனுபவிக்க வேண்டும். அந்த பெரிய இரும்பு கேட் மெதுவாக மூடிக்கொண்டது. சாரதாஜியின் அழுகுரல் அத்தோடு முடிந்தது. என் வலிய நிறைந்த கடந்த காலத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி விழுந்தது. ஓராண்டுக்குப் பிறகு என் தலைமையில் விக்ரம் என்டர்பிரைசஸ் அபார வளர்ச்சியடைந்து நாட்டின் சக்திவாய்ந்த வணிகப் பேரரசுகளில் ஒன்றாக மாறியது. நான் இப்போது என் பெற்றோர் சொத்தில் வாழும் ஒரு பணக்கார பெண் மட்டுமல்ல, ஒரு உண்மையான தொழில்முனைவோர். என் திறமைக்காகவும் விடாமுயற்சிக்காகவும் அனைவரும் என்னை மதிக்கிறார்கள். ஒரு பெண்ணின் மதிப்பு அவளுக்கு கிடைக்கும் கணவனைப் பொறுத்ததல்ல, மாறாக அவள் தன் சொந்த காலில் நிற்பதிலும் சமூகத்திற்கு என்ன பங்களிக்கிறாள் என்பதிலுமே உள்ளது என்பதை நான் உலகுக்கு நிரூபித்தேன். என் முன்னாள் கணவனின் குடும்பத்தைப் பற்றி நான் இப்போது அதிகம் சிந்திப்பதில்லை. எப்போதாவது சுரேஷ் அவர்களின் நிலையைப் பற்றிச் சொல்வார். திவாலாகி வீட்டை இழந்த பிறகு சமீர் தனது வாழ்க்கையை கழிக்க ஒரு சாதாரண கட்டுமான தொழிலாளியாக வேலை செய்கிறான். அவனது பலவீனத்திற்கு அவன் கொடுத்த விலை மிகவும் கடினமான எதிர்காலமாக இருந்தது. ரியா நகரத்தை விட்டே மறைந்துவிட்டாள். அவள் தனது கிராமத்திற்கு திரும்பிச் சென்று ஒரு சாதாரண வேலையில் சேர்ந்து ஒரு சாதாரண மனிதனை திருமணம் செய்து கொண்டதாக கேள்விப்பட்டேன். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அவளது கனவு புகையாகி போனது. சாரதாஜி அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் மனநிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்டார். அவர்களின் வீழ்ச்சியைக் கண்டு எனக்கு மகிழ்ச்சி ஏற்படவில்லை. அது அவர்களின் கர்மாவின் தவிர்க்க முடியாத விளைவு என்று மட்டுமே உணர்ந்தேன். கர்மாவின் சக்கரம் யாரையும் விட்டு வைப்பதில்லை. என் வாழ்க்கை இப்போது பிஸியாக இருந்தாலும் மிகவும் அமைதியாக இருந்தது. நான் என்னை நேசிக்கவும் மதிக்கவும் கற்றுக்கொண்டேன். பயணம் செய்தேன், புத்தகங்கள் படித்தேன், புதிய கலைகளை கற்றுக்கொண்டேன், என்னை உண்மையாக நேசிப்பவர்களுடன் நேரத்தைச் செலவிட்டேன். என் இதயத்தை மீண்டும் அன்பிற்காகத் திறந்தேன். ஒரு வெளிநாட்டு பயணத்தின்போது தற்செயலாக என் பழைய கல்லூரி நண்பனை சந்தித்தேன். அவன் இப்போது ஒரு திறமையான கட்டிடக் கலைஞன், ஆர்க்கிடெக்ட். கனிவான, உணர்வுபூர்வமான, பெண்களை மதிக்கும் மனிதன். அவன் என்னை பதவி வெறிபிடித்த ஒரு அதிகாரியாக பார்க்காமல் ஒரு பெண்ணை மரியாதையுடன் நடத்தும் ஒரு ஆணாக பார்த்தான். நாங்கள் பழக ஆரம்பித்தோம். அன்பு என் வாழ்க்கையில் மிகவும் மெதுவாகவும் இயல்பாகவும் வந்தது. என் கடந்த காலத்தின் காயங்களை ஆற்ற அவன் எனக்கு உதவினான். உண்மையான அன்பு என்றால் என்ன என்பதை எனக்கு உணர்த்தினான். மரியாதை, புரிதல் மற்றும் பங்களிப்பு ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்ட அன்பு. ஒரு வார இறுதி நாளில் அவன் என்னை ஒரு உயரமான மலைக்கு அழைத்துச் சென்றான். அங்கிருந்து ஒட்டுமொத்த நகரமும் அழகாக தெரிந்தது. சூரியன் மறையும் நேரத்தில் வானம் சிவப்பாக மாறியிருக்க அவன் என் முன்னால் மண்டியிட்டு எனக்கு ஒரு மோதிரத்தை நீட்டினான். அதிதி, உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை பாதுகாக்கவும் நேசிக்கவும் எனக்கு அனுமதி தருவாயா? நான் மனமார்ந்த புன்னகையுடன் தலையசைத்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது, ஆனால் அவை மகிழ்ச்சியின் கண்ணீர். என் வாழ்க்கை சாம்பலாகிவிட்டது என்று ஒருமுறை நினைத்தேன். ஆனால் இல்லை, அந்த சாம்பல் மேட்டிலிருந்து நான் மீண்டும் பிறந்தேன். முன்பைவிட வலிமையாகவும் பிரகாசமாகவும் மாறிய ஒரு வீனிக்ஸ் பறவையைப் போல. என் கதை இங்கே முடிகிறது. கண்ணீரும் வலியும் நிறைந்த நீண்ட பயணம், ஆனால் இறுதியாக ஒரு மகிழ்ச்சியான முடிவு. பின்னோக்கி பார்க்கும்போதுதான் புரிகிறது. சில நேரங்களில் வாழ்க்கையின் மிக கடினமான சவால்களே நாம் வலிமையாவதற்கான வாய்ப்புகளை வழங்குகின்றன. நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் இதுதான்.
உங்களின் மதிப்பை தீர்மானிக்க ஒருபோதும் மற்றவர்களை அனுமதிக்காதீர்கள். எப்போதும் உங்களை நம்புங்கள், உங்களை நேசியுங்கள், உங்களின் சிறந்த பதிப்பாக மாறத் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் உங்களை மதிக்க கற்றுக்கொண்டால் மட்டுமே மற்றவர்களும் உங்களை மதிப்பார்கள். இறுதியாக, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவரிடமும் ஒரு சிறிய கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போதாவது அவமானத்தையோ அல்லது அநீதியையோ உணர்ந்திருக்கிறீர்களா? அந்த சூழலிலிருந்து மீண்டு வந்து உங்கள் மதிப்பை நீங்கள் எப்படி நிரூபித்தீர்கள்? என் கதையை கேட்டமைக்கும் உங்கள் நேரத்தை ஒதுக்கியதற்கும் மிக்க நன்றி. अगर आपको हमारी स्टोरी पसंद आई हो तो लाइक शेयर सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसी स्टोरी सिर्फ और सिर्फ हमारे चैनल पर आपको सुनने को मिलेगी। आपको स्टोरी सुनना पसंद है तो लाइक शेयर सब्सक्राइब कर दें। और आप कहाँ से हमारी स्टोरी सुनते हैं, आपका शहर का नाम, अपना गांव का नाम ज़रूर कमेंट करें, क्योंकि हम आपके कमेंट पढ़ते हैं और हमको बहुत ही आनंद होता है। और आप कमेंट ज़रूर करें। मिलते हैं कैसी स्टोरी में, नेक्स्ट स्टोरी में। तब तक के लिए धन्यवाद। जय हिंद, जय भारत, बाय बाय।